வெல்கம் டு ஈச் ஒன் டீச் ஒன். ஸோ இந்த செஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை நம்ம ரொம்ப டீப்பாக இன்டெப்த்தாக அதுக்குள்ளே இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிற ஒரு சீரீஸ் தான் இது. இந்த சீரீஸில் இது வந்து ஒரு 3வது வீடியோ. இந்த செஷனோட 3வது வீடியோ இது. மொத வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, அது கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா, லீனியர் ரெக்ரெஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன்லயே வந்து டேட்டா வந்து நான் லீனியரா போச்சுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதையும், கிரேடியன்ட் டிசெண்டன்ட்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம மொதல் 2 வீடியோல பார்த்தோம். ஸோ அதுல நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். என்ன விஷயம்னா, ஒரு லைன் அப்படின்றத எப்படி டிரா பண்றது, எம்எக்ஸ் பிளஸ் சினா என்ன, இதெல்லாம் நம்ம அந்த வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறம் 2வது வீடியோல பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு லைனை வந்து கர்வா வரைகிறது எப்படி, வரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த லைனை வந்து டேட்டாவில் ஃபிட் பண்றது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் 2 வீடியோவில் பார்த்தோம். அப்புறம் 2வது வீடியோவில் முக்கியமாக கிரேடியன்ட் டிசெண்டன்ட், அதாவது ஒரு ஒரு மாடல் வந்து எடுத்த உடனேயே அதனுடைய எரர் ரேட் வந்து ஃபிட் ஆகுமான்னு கேட்டால் ஃபிட் ஆகாது. அப்போ கிரேடியன்ட் டிசெண்டன்ட் வச்சு எப்படி பீட்டா வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால வந்து அந்த எரர் ரேட்டை குறைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செகண்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ உங்களுக்குலாம் அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, we are going to see லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஓகே, ஸோ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்னா என்ன, அது எந்த அளவுக்கு எம்எல் அல்காரிதம்ல ஒரு ஒரு பேஸா இருக்கு, இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போக போக எந்த விதமான ஒரு கிளாசிபிகேஷன் மாடலையும் உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல எப்படி வந்து ஒரு மாடலை வந்து எவாலுவேட் பண்றது, இந்த மாடல் ஒழுங்கா வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம வந்து இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். அண்ட் லெட்ஸ் கோ டு த செஷன். உன் அறிவு உனக்கு மட்டுமே பயன்படுமே, ஆனால் அது பல மடங்கு பெருகுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஸோ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக். ஆக்சுவலா இந்த ரெக்ரெஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, இப்போ வந்து லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்றோம், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரெக்ரெஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து எப்படின்னா, லைக் இதை வந்து லாஜிஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் சொல்றதுக்கு பதில் ஆக்சுவலா அது வந்து லாஜிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ லாஜிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன், பட் நம்ம அதை ரெக்ரெஷன் மெத்தட்ல, அதாவது நம்ம எப்படி லீனியர் ரெக்ரெஷன்ல வந்து ஒரு லைன் வரைஞ்சி அந்த லைனை வந்து நம்ம எடுத்துட்டு போய் ஃபிட் பண்ண ட்ரை பண்ணோம், அந்த மெத்தட்ல ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்றோம். ஆக்சுவலா இது கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் என்னன்னா, ஸோ மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ல 2 விதமான கான்செப்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ப்ரெடிக்ஷன், இன்னொன்று கிளாசிஃபிகேஷன். ப்ரெடிக்ஷன்னா என்னன்னா, அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்றது ப்ரெடிக்ஷன். கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து என்கிட்ட 2 பொருள் இருக்கு, இந்த பொருள் எது, இதுவா அதுவா அப்படிங்கிறது கிளாசிஃபிகேஷன். ஆர் மல்டிபிள் கேட்டகரி இருக்கலாம், அதுல எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்றது. ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியணும் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கறது தெரியும். ஸோ ஒரு மெயில் வந்து ஸ்பேம் மெயிலா இல்ல ஸ்பேம் இல்லாத நார்மல் மெயிலா அப்படிங்கிறது ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். எஸ் ஆர் நோ, இட்ஸ் அ பைனரி கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன்லயே நம்ம பேசிட்டு இருக்கிறது பைனரி கிளாசிஃபிகேஷன். பைனரி கிளாசிஃபிகேஷனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது பூலியன் வேல்யூ 1 ஆர் 0. ஓகேவா, ஒரு மெயில் ஸ்பேமா இல்லையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது மட்டும் தான் இந்த மாடல் நம்ம ரெடி பண்ண போற மாடல். இதை மட்டும் தான் கிளாசிஃபை பண்ண போகுது. ஓகேவா, அடுத்தது வந்து இப்போ ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல எடுத்தீங்கன்னா, ஒரு கோவிட் இருக்கா இல்லையா, ஓகேவா, ஒரு பேஷண்ட் வராரு, அவரோட டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு மாடல்கிட்ட கொடுக்குறோம். கொடுக்கும்போது அந்த மாடல் என்ன சொல்லுது, அவருக்கு கோவிட் இருக்கு இல்ல, ட்ரூ ஃபால்ஸ், இது 2 மட்டும் தான் கொடுக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் எம்ப்ளாயி ரிட்டன்ஷன் பீரியடை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு எம்ப்ளாயி வந்து இந்த வேலையில நிலைச்சு நிப்பாரா மாட்டாரா, இல்லாட்டி வேலையை விட்டு போயிடுவாரா. ஓகேவா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன், எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது. நம்ம பண்ண போகிறது கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். ஆனால் அந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளத்தை நம்ம ரெக்ரெஷன் மெத்தடை வச்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இதுக்கு நமக்கு வந்து ஒரு டேட்டா தேவையில்ல. எப்பவுமே வந்து நம்ம லாஸ்ட் 2 செஷன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஒரு டேட்டாவை எடுத்துப்போம். அந்த டேட்டாவை வச்சு தான் த்ரூ அவுட் த கிளாஸ் நம்ம அந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம வந்து அந்த பிளாட்லாம் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கும் நான் ஒரு டேட்டாவை எடுத்திருக்கேன். இந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அகைன் இது ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ங்கிறதுனால நான் என்ன டேட்டா எடுத்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்ல ஒரு யூசர் வந்து ஒரு 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுக்கங்களேன். ஒரு இ-காமர்ஸ் அமேசான் மாதிரியான ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ல ஒரு யூசர் 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணார்னா, அவரு ஏதாவது ஒரு பொருளை வாங்குவாரா மாட்டாரா? அகைன் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் தான். எஸ் ஆர் நோ. ஹி வில் பர்ச்சேஸ் ஆர் நாட் பர்ச்சேஸ். இவ்வளவு தான் நம்ம கண்டுபிடிக்க போறது. ஸோ இன்புட் என்ன? இன்புட் வந்து அந்த யூசர் அந்த வெப்சைட்ல எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு அப்படிங்கிறது இன்புட். அவுட்புட் என்ன? அவர் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாரா மாட்டாரா? இப்படிங்கிறது நம்ம மாடல் வந்து கண்டுபிடிக்க போகுது. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஒருவேளை அவர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல்டுக்கு முன்னாடியே அவர் வந்து வாங்கல அப்படின்னா, டக்குன்னு ஒரு ஆஃபரை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். 2 நிமிஷம் ஆச்சு. ஆக்சுவலா வாங்கியிருக்கணும். பட் வாங்கல. நம்ம என்ன பண்ணலாம்? டக்குன்னு அவருக்கு ஒரு ஆஃபரை இது பண்ணா வாங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒருவேளை நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு மாடல் இருந்து, அந்த மாடல் நம்ம ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணி, அந்த மாடல் எடுத்துட்டு போய் நம்மளோட வெப்சைட்ல டெப்ளாய் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வெப்சைட்ல யாராவது ஒரு யூசர் வராரு, வந்துட்டு அப்படியே ப்ரௌஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல அவர் வாங்கலன்னு தெரிஞ்சவொடனே டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம்? இந்தாங்க சார் உங்களுக்கு ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் காட்டலாம். ஸோ தட் அவர் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நம்ம இன்னும் அதிகப்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டேட்டா தான் நான் இங்க எடுத்திருக்கிறேன். ஸோ அகைன் இங்க உங்க இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும். 30 செகண்ட்ஸ் அதாவது 1/2 நிமிஷம். ஓகேவா? ஒரு 1/2 நிமிஷம் வந்து அவர் வெப்சைட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னா, அவரு ப்ராடக்ட் வாங்கல. 0னா வாங்கல. 18 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஹி இஸ் ஸ்பெண்டிங் 18 மினிட்ஸ், 18.2 மினிட்ஸ். ஓகேவா? அப்போ அவரு வாங்கிட்டாரு. 1.2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணவரு வாங்கல. இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா. நம்ம வந்து டேட்டாவை கலெக்ட் பண்றோம். மாடலை ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெப்சைட்ல வந்து இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். ஒரு ஒன் வீக் பொறுமையா அந்த டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸை ரன் பண்ணி விடுவோம். இதுல இருந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு யூசர் எப்போ உள்ள வராரு, அவர் எவ்வளவு நேரம் அந்த எந்தெந்த பேஜுக்கு போறாரு, என்னென்ன ப்ராடக்ட்டை பார்க்குறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒரு டைமா கன்வெர்ட் பண்ணுவோம். டைமா கன்வெர்ட் பண்ணி ஓகே 10 மணிக்கு உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் 10:08க்கு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டார். ஓகேவா? ஆர்டர் போட்டார். அப்பனா அதுக்கு இடைப்பட்ட இருக்கிற கேப்ல இருக்கிற எவ்வளவு டைம் அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணி நம்ம ஒரு டேட்டா பேஸ்ல போட்டுட்டே இருப்போம். அதுக்கப்புறம் தான் இந்த டேபிளை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே 22 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணவரு என்ன பண்ணியிருக்காரு? ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காரு. 0.8 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணவரு வாங்கல. 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணவரு வாங்கியிருக்காரு. 2.1 வாங்கல. 25 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணவரு வாங்கியிருக்காரு. 1.8 மினிட்ஸ் வாங்கல. 19 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணவரு ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காரு. ஸோ இதுதான் நம்ம கையில இருக்கிற டேட்டா. இப்போ இந்த டேட்டாவை நம்ம எப்படி பிளாட் பண்றது? ஸோ நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன்லாம் பார்த்தோம். ஒரு கிராஃப் போட்டு அதை பிளாட் பண்ணுவோம். இதுல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்கேயும் அதே தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் ஸ்பெண்ட். ஓகேவா? எவ்வளோ நேரம் அந்த யூசர் அந்த வெப்சைட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாரு அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா 2 வேல்யூ தான். ஒன்னு 0, இன்னொன்னு 1. ஓகேவா? ஏன்னா இங்க வந்து 1 2 3 4ன்னு பெருசா கிடையாது. இங்க நம்ம கிட்ட இருக்கிறது 2 வேல்யூ. எய்தர் அவரு 0ல இருக்கணும், இல்லைன்னா 1ல இருக்கணும். 1ன்னா என்னது? பர்ச்சேஸ்னு அர்த்தம். 0னா என்னது? நாட் பர்ச்சேஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு கிராஃபை ஒன்று போட்டுக்கிட்டு, இப்போ நீங்க வந்து இந்த டேட்டாவை அப்படியே இந்த கிராஃப்ல நம்ம பிளாட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எப்படி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. ஸோ 0.5 அதாவது 0, 1 மினிட், இந்த லெஸ் தேன் 5 மினிட்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்க எல்லாருமே 0ல இருக்காங்க. ஓகேவா? பிகாஸ் தே ஆர் ஆல் 0. இங்க பாத்தீங்கன்னா இந்த 18 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணவங்க, 22 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணவங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 1ல இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய டேட்டாவை பிளாட் பண்ணா கிடைக்கிற ஒரு விஷுவலைசேஷன். சரியா? சரி, இப்போ அழகா பிளாட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு
டாட்டும் அந்த பக்கம் ஒரு டாட்டும் வந்துருச்சு. சரி, இப்ப நம்ம இத வந்து நம்ம சொன்னோம்ல, நம்ம வந்து ரெக்ரெஷன் மெத்தட வச்சு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளத்த சால்வ் பண்றோம். ரெக்ரெஷன் மெஷின்ல நம்ம என்ன பண்ணுவோம்? வி வில் டிரா எ லைன். ஓகேவா? சோ இங்க பாருங்க, நான் ஒரு கோடு வரைஞ்சுட்டேன். இப்ப நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன்ல படிச்சோம்ல, கோட்டுக்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் வேற இது ஐ மீன் கோட்டுக்கு அந்த அந்த டாட்ஸ்க்கு நடுவுல வரைவோம். எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சு ஒரு ஆன்சர் கொண்டு வருவோம்ல. அந்த மாதிரி இந்த கோட்ட நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டா பண்ண முடியாது. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா, அ இந்த 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 பக்கம் இருக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. இங்க இருக்கிறதெல்லாம் வேற மாரி இருக்கு. இங்க பாருங்க. இது இந்த கோடு வந்து ஒரே ஒரு டாட்ல தான் டச் ஆயிருக்கு. கரெக்ட்டா? சோ இந்த ஒரே ஒரு டாட்ல தான் அது டச் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளால வந்து இந்த கோட அ ப்ராப்பரா வரைய முடியாது. சோ நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, நான் ஒரு கோடு வரைஞ்சுட்டேன். நான் எதுக்கு டாட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பார்க்கணும்? நான் பேசாம 0.5ன்னு ஒரு த்ரெஷோல்ட் எடுத்துக்கிறேன். எந்தெந்த டேட்டாலாம் 0.5க்கு மேல இருக்கோ, அவங்க எல்லாரும் ப்ராடக்ட்ட வாங்குவாங்க. எந்தெந்த ப்ராடக்ட்லாம் 0.5க்கு கீழ இருக்கோ, அவங்கலாம் ப்ராடக்ட்ட வாங்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நாளை பின்ன புதுசா ஒருத்தர் வராரு. இந்த மாடல்லாம் பிரெடிக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, திடீர்னு ஒருத்தர் வராரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, கிட்டத்தட்ட ஹி இஸ் ஸ்பெண்டிங் 30 மினிட்ஸ். ஓகேவா? ஹி இஸ் ஸ்பெண்டிங் 30 மினிட்ஸ். இங்க அப்பனா 30ன்றது இங்க வரும். கரெக்ட்டா? சோ 30 மினிட்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா, இந்த கோடு இங்க போகும். எங்க போகும்? சாரி. இது வந்து இப்படி போகும். இந்த கோடு இங்க போகும். அப்ப 30ங்கிறது இங்க இங்க வரும். ரைட்? அப்போனா இந்த இடத்துல தான் அது இன்டர்செக்ஷன் ஆகும். பட் நாம கண்டுபிடிக்க வேண்டியது 1 ஆ 0 தானே. இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 2க்கு போயிடும். ஓகேவா? அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு லைன் வரைஞ்சு அந்த லைனுக்கு மேல வர நம்பர்லாம் பர்ச்சேஸ் பண்ணதாகவும், லைனுக்கு கீழ வரதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலன்னும், வெறும் இந்த லைன வச்சு மட்டும் நம்மளால முடிவு பண்ண முடியாது. இந்த ஆரஞ்சு கலர் லைன வச்சு மட்டும் முடிவு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நாளை பின்ன 30 மினிட்ஸ் ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அவரு பாத்தீங்கன்னா இங்க வருவாரு. 2. நாம பிரெடிக்ட் பண்ண வேண்டியது 1 ஆ 0 தான். பட் ஏன் 2 வருது? வரக்கூடாதுல்ல. அப்பன்னா நார்மல் லீனியர் ரெக்ரெஷன் மெத்தட் வந்து இங்க வொர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? சோ அப்படிங்கிறது தான் அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, why linear regression is not suitable for classification problem அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தனியா இது ஒரு டாபிக்காவே நான் சொல்றேன். சோ நான் வந்து அதுக்கு ஒரு கொலாப் நோட் வச்சிருக்கேன். சோ சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணது அண்ட் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா? 0னா வந்து நாட் பர்ச்சேஸ்டு, 1னா பர்ச்சேஸ்டு. சோ இத வந்து நானு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு எக்ஸிக்யூட் திஸ். ஓகே. சோ இங்க நம்மளோட டேபிள் பாத்தீங்கன்னா வந்துருச்சு டேபிள். அண்ட் லீனியர் ரெக்ரெஷன். ஏன்னா கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளத்த லீனியர் ரெக்ரெஷன் வச்சு ஃபிட் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ அது நான் லீனியர் ரெக்ரெஷன் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு பிரெடிக்ட் பண்றேன். பிரெடிக்ட் பண்ணா என்ன ஆகுதுன்னா, யாராவது ஒருத்தர் 50 நிமிஷம் இந்த பாருங்க, இந்த இடத்துல பிரெடிக்ட் சிங்கிள் வேல்யூ. யாராவது ஒருத்தர் 50 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாருன்னா, எனக்கு மாடல்ல இருந்து வர்றது 2.4. பட் இது தப்பு தானே. ஏன்னா எனக்கு வந்து எய்தர் 0 வரணும் இல்லாட்டி 1 வரணும். 2.4ன்னு வர்றத நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? அது புரிஞ்சிக்கவே முடியாது. சோ லீனியர் ரெக்ரெஷன் வச்சு பண்ணா இது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? அண்ட் சோ இப்போ நான் வந்து இந்த டேட்டா வச்சு பிரெடிக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த டேட்டா வச்சு மாடல ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஏற்கனவே இப்ப நம்ம ஷீட்ல பாத்தீங்கல்ல, ஸ்லைட்ல பாத்தீங்க. இந்த 10 டேட்டா இருக்கு. இப்ப பாருங்க, நான் 10 டேட்டா கூட இன்னும் கொஞ்சம் டேட்டாவ ஆட் பண்றேன். 10 டேட்டா கூட இன்னும் கொஞ்சம் டேட்டாவ நான் என்ன பண்றேன்? ஆட் பண்றேன். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க. எனக்கு மாடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாயறதுக்கு ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது? சாய ஆரம்பிக்குது. அதாவது முன்னாடி வந்து இப்படி இருந்த மாடல், முன்னாடி வந்து இப்படி இருந்த லைனு, ஓகேவா? இப்படி இருந்த லைன் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி ஆகுது. நான் இன்னும் கொஞ்சம் டேட்டாவ போட்டேன்னா, இப்படி ஆக ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் டேட்டாவ போட்டேன்னா, இப்படி ஆயிடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டேட்டா போட்டேன்னா, இந்த மாரி ஆயிடும். அப்போ எப்போ நான் வந்து அவுட்லேயர்ஸ்னா என்னன்னா,
அந்த ரொம்ப அதிகமான சில ரேஞ்ச நான் வந்து உள்ள குடுக்கும்போது, ஸோ இந்த லைன் எல்லாமே அப்படியே சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நார்மல் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளத்த வந்து லீனியர் ரெக்ரெஷன்ல இருக்கிற அந்த ஒரு லைன மட்டும் வச்சு நானு ஃபிட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து வேற ஒரு மெத்தட கொண்டு போறோம். ஸோ இதுல இருக்கிற டிராபேக்ஸ் பாருங்க. ஸோ டிராபேக்ஸ் ஆஃப் ஸோ வை லீனியர் ரெக்ரெஷன் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு 2 ஆன்சர் இருக்கு. இது 2மே லைக் மேபி இன்டர்வியூ கொஸ்டினா இருக்கலாம். இன்டர்வியூல கண்டிப்பா கேட்பாங்க இத. ஸோ ஒன்னு வந்து அவுட்லேயர்ஸ் இந்த டேட்டா செட் கேன் பி மிஸ்லீட் த ரெக்ரெஷன் லைன். நான் சொன்னேன்ல, லைன் வந்து முதல்ல டேட்டா கொஞ்சமா இருக்கும்போது இப்படி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இப்படி போச்சு. இன்னும் கொஞ்சம் டேட்டாவை கொஞ்சம் நான் போட்டா லைன் இப்படி மாறிடும். இப்ப இப்படி மாறுச்சுன்னா அப்போ இந்த இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல நீங்க எதை கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன வரும்? ஒரே டேட்டா தான் வரும். இது ஏதாவது ஒரு வேல்யூ தான் வரும். அப்போ அவுட்லேயர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லைனை வந்து மிஸ்லீட் பண்ண வைக்கும். அதனால லீனியர் ரெக்ரெஷன் மெத்தட லாஜிஸ்டிக் இது கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளத்துக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியாது. லீனியர் ரெக்ரெஷன் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளத்துல யூஸ் பண்ண முடியாது. ஸோ அகைன் ரெண்டாவது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா லீனியர் ரெக்ரெஷன் கேனாட் பி ரெஸ்ட்ரிக்டட் டு த நம்பர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் லேபிள்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து எய்தர் 0 ஆர் 1 இது 2 தான் வரணும். ஆனா கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளத்தை லீனியர் ரெக்ரெஷன் வச்சு சால்வ் பண்ணணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து 2ன்னு வரும், 5ன்னு வரும். இப்போ 2 5ன்னு வந்துச்சுன்னா நான் என்னன்னு அதை புரிஞ்சுக்கிறது, வாங்கிட்டான்னு புரிஞ்சுக்கிறதா, அது பர்ச்சேஸ்ன்னு புரிஞ்சுக்கிறதா, நாட் பர்ச்சேஸ்ன்னு புரிஞ்சுக்கிறதா, கரெக்டா? ஸோ அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அதனால தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளத்தை வேற ஒரு மெத்தட் வச்சு சால்வ் பண்ண முயற்சி பண்றோம். அந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் சிக்மாய்டு. ஸோ சிக்மாய்டு அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சிக்மாய்டு இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த சிக்மாய்டு வந்து கிளாசிஃபிகேஷன்ல மட்டும் இல்லை, நியூரல் நெட்வொர்க்லாம் போனீங்கன்னா கூட இந்த சிக்மாய்டு வந்து உங்களுக்கு வரும். பட் சிக்மாய்டு இஸ் வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிறது. பட் ரொம்ப ரொம்ப லைக் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ சிக்மாய்டுனா என்னன்னு சொல்றேன். சிக்மாய்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்க எவ்வளோ பெரிய நம்பரை உள்ள இன்புட்டா கொடுத்தாலும் அந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா அதை 0ல இருந்து 1க்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூவா மாத்தி விட்டுரும். ஓகேவா? 0ல இருந்து 1க்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூவா அதை மாத்தி விட்டுரும். இதான் சிக்மாய்டினுடைய முக்கியமான வேலை. ஓகேவா? அதை நான் ஒரு டெமோவோட காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம எப்பவும் போல இந்த இந்த டெஸ்மோஸ் அப்படின்றதுக்கு போயிடுவோம். ஸோ சிக்மாயோட ஃபார்முலா பார்த்துக்குங்க. சிக்மாயோட ஃபார்முலா அது நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க, ஏதாவது ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. 1 டிவைடட் பை 1 பிளஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ் தான் என்னதுன்னா நம்ம இன்புட் வேல்யூ. ஓகேவா? நீங்க 25 அப்படின்னு உள்ள கொடுத்தீங்கன்னா அது 0ல இருந்து 1க்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூவை அவுட்புட்டா கொடுக்கும். இந்த எக்ஸ் தான் நம்மளுடைய இன்புட். மற்ற எல்லாம் ஃபார்முலா அப்படியே இருக்கு. 1 டிவைடட் பை 1 பிளஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ். இந்த ஈனா என்னங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு இதான் ஃபார்முலா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, ஆர் எல்ஸ் எங்கேயாவது எழுதி வச்சுக்கங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க பாருங்க. ஸோ லைக் யூ நோ தட் இந்த இடத்துல, அதாவது முக்கியமா இந்த இடத்துல நான் அந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ்ன்ற இன்புட்டை நீங்க உள்ள பாஸ் பண்ணீங்கன்னா 1 டிவைடட் பை 1 பிளஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை எக்ஸிக்யூட் பண்ணி அதை அவுட்புட்டா வெளியே கொடுக்கும். ஓகேவா? இப்போ என்கிட்ட எம்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகே, ஐம் ஹேவிங் எம் வேல்யூ, இட் இஸ் கால்டு 1.7. ஸோ இந்த சிக்மாய்டு கர்வ் பாருங்க, எப்பவுமே வந்து இட் வில் லுக் லைக் சம்திங் லைக் திஸ். ஓகேவா? இட் வில் லுக் லைக் சம்திங் லைக் திஸ். என்ன ஒரு எஸ் கர்வ் போகுது பாருங்க. கேன் யூ see this எஸ் கர்வ்? ஓகேவா? அதாவது அந்த கர்வ் பார்க்கணும் இப்படி இருக்கும். அதாவது நீ இதுதான் 0, இதுதான் 1னா நீங்க எந்த வேல்யூ கொடுத்தாலும் அந்த வேல்யூவை இந்த பவுண்டுக்குள்ள கொண்டு வந்துடும். ஓகேவா? அதனால தான் இந்த கர்வ் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, கேன் யூ see இந்த இடத்துல 0 இருக்கு. ஓகேவா? இங்க வந்து 1 இருக்கு. இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா 0க்கும் 1க்கும் நடுவில் மட்டும் தான் டிராவல் ஆகும். 1 தாண்டி போவே போகாது. ஓகே, நல்லா பாருங்க.
இந்த இந்த கர்வ் இந்த 1 தாண்டி போகவே போகாது. சாரி. இந்த கர்வ் என்ன பண்ணும்னா 1 தாண்டி போகவே போகாது. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 0 தாண்டி கீழே நெகட்டிவ்லயோ எங்கேயுமே போகாது. இதான் இந்த இந்த கர்வனுடைய பியூட்டி. இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுடைய பியூட்டியே அதுதான். இப்ப பாருங்க, ஐ அம் கோயிங் டு கிவ் அ வேல்யூ கால் 10. 10 அப்படிங்கிற வேல்யூவை நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்றேன். அதாவது 10, அந்த அடுத்த வேல்யூவை நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொண்டு போறேன். இப்ப பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு அவுட்புட் வந்து 0.9 வந்துருச்சு. பாத்தீங்களா? 1 நியரா வந்துருச்சு. இப்ப நான் எந்த வேல்யூ குடுத்தாலும், அந்த வேல்யூ என்ன ஆகும்னா, அந்த எஸ் கர்வ்க்குள்ளேயே சுத்தும். அதாவது 0 to 1 க்குள்ளேயே சுத்தும். ரைட்? இதுதான் சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுடைய பியூட்டி. அதாவது அந்த அந்த ஃபங்க்ஷனே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, எனி நம்பர், ஓகேவா? எனி ரியல் நம்பர நீங்க உள்ள எடுத்துக்கங்க. இன்ஃபைனைட் டூ இன்ஃபைனைட் எந்த நீங்க 1 லேக்ன்னு உள்ள குடுத்தா கூட, அந்த 1 லேக்க 0ல இருந்து 1க்குள்ள ஏதாவது ஒரு நம்பரா மாத்தி உங்களுக்கு வெளில குடுத்துரும். ஓகேவா? சோ பாருங்க, இப்ப இந்த நம்பர நான் வந்து என்ன பண்றேன், -5.8ங்கிறத 45ன்னு குடுக்குறேன். குடுத்தா எனக்கு பாருங்க 1ன்னு வந்துருச்சு. ஓகே, இட் இஸ் சம்வேர் ஹியர். சி 1. ஓகேவா? சோ நான் வந்து -50ன்னு குடுக்குறேன். -50 அப்படின்னு குடுத்தா, லைக் அகைன் அதுவும் ஏதோ ஒரு இடத்துல தான் நிக்குது. 0க்குள்ள தான் நிக்குது. அது வந்து மேல போகவே இல்ல. 15ன்னு குடுத்தேன்னா, அகைன் 1 தான் வந்து நிக்கும். ஆக எந்த நம்பர் நான் உள்ள இன்புட்டா குடுத்தாலும், அந்த நம்பர் 0ல இருந்து 1க்குள்ள வந்துரும். இதான் சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுடைய வேலை. இப்ப இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் எப்படி நம்மளுடைய இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அகைன் ஐம் கமிங் டு தி ஸ்லைட். அதுக்கு முன்னாடி இந்த ஈனா என்னன்னு சொல்லிடுறேன். இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன்ல வாட் இஸ் திஸ் இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படிங்கிறத சொல்றேன். இ அப்படிங்கிறது எலூர்ஸ் நம்பர். ஓகேவா? இலூர்ஸ் நம்பர் அப்படிங்கிறது தான் இந்த ஈனுடைய வேலை, அந்த அர்த்தம். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனி கைண்ட் ஆஃப் growing ஆர் டீகேயிங் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு இந்த இ அப்படிங்கிற இந்த வேல்யூவை யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமா எக்ஸ்பொனென்ஷியல் growth. எக்ஸ்பொனென்ஷியல் growth இப்போ எக்ஸ்பொனென்ஷியல் growthனா 1 வந்து 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். அந்த மாதிரி கடகடன்னு வேலை மேல ஏறுதுல்ல. இப்போ உதாரணத்துக்கு முக்கியமா நம்ம கோவிட் கேசஸ் தெரியும். கோவிட் கேசஸ்லாம் வந்து லைக் எக்ஸ்பொனென்ஷியலா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அது 2 பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிட்டே போகும். அப்பனா ஓகே, இன்னைக்கு 2 இருக்கு, நாளைக்கு எவ்வளவு வரும்? இல்லாட்டி இது வந்து 1,00,000 மாறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கான ஃபார்முலால கண்டிப்பா இந்த இ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் ஆர் டீகேயிங் ப்ராப்ளம், இந்த 2 ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு முக்கியமா இந்த எலோஸ் நம்பர் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல படிச்சிருக்கோம். பைக்கு வந்து 3.14 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ பார்த்திருக்கோம்ல. அந்த மாதிரி இந்த ஈக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு. என்னன்னா 2.718. ஓகே, 2.718 அப்படிங்கிறது தான் இந்த எலூர்ஸ் நம்பருக்கு இந்த ஈக்கான வேல்யூ. பைக்கு எப்படி 3.14 அந்த மாதிரி ஈக்கு வந்து 2.718 அப்படிங்கிறது தான். இந்த 718 ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, லைக் உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு 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 பேங்க் இருக்கு. ஓகேவா? ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்க் என்ன உங்களுக்கு அக்ரி பண்றாங்க அப்படின்னா, நீங்க அந்த பேங்க் கிட்ட 1 ரூபீஸ் குடுத்தீங்கன்னா 1 இயர்ல அந்த பேங்க் என்ன உங்களுக்கு கமிட் பண்ணுது அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து 100% இன்ட்ரெஸ்ட் குடுக்குறேன். விச் மீன்ஸ் தட் ரூ. 1 குடுத்தா 1 வருஷம் கழிச்சு அது ரூ. 2 மாறும். 1 வருஷம் கழிச்சு அவங்க என்ன தருவாங்களாம்? ரூ. 2 உனக்கு தரேன் அப்படின்னு பேங்க் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுது. ஓகே. நாம என்ன கேட்கிறோம்னா, நீ எனக்கு 1 வருஷம் கழிச்சு தராத. ஓகேவா? எனக்கு வந்து 6 மாசத்துக்கு ஒரு வட்டி குடு. அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு $1 அப்படிங்கிறது 6 மாசம் கழிச்சு அது என்ன ஆகும்னா, 50 பைசாவுக்கு ஒரு 100% வட்டி. அது ஒரு குட்டி போடும்ல. அது 2த்துக்கும் சேர்த்து அடுத்த 6 மாசத்துக்கு இன்னொரு வட்டி.
அப்படின்னும் போது ஒரு வருஷம் கழிச்சு உங்க கையில எவ்வளவு இருக்கும்? 2.25 ருபீஸ் இருக்கும். 2.25 பைசா உங்ககிட்ட இருக்கும். அதாவது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட ஒரு வருஷம் கழிச்சு உங்ககிட்ட கொடுத்தா உங்களுக்கு அது வெறும் ₹1 ₹2 தான் மாறி இருக்கும். ஆனா எனக்கு வட்டியை நீ ஒரு வருஷம் கொடுக்காத, 6 மாசத்துக்கு ஒரு வட்டி கொடு அப்படின்னும் போது ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்க கையில ₹2.25 இருக்கும். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நானு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட நீ எனக்கு 3 வாட்டி கொடு. 3 வாட்டி இன் தி சென்ஸ் எப்படி? வருஷத்துக்கு 3 வாட்டி கொடு. அப்போ 3 மாசத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் திருப்பி அந்த பேங்க்லயே போய் விழுந்துரும். அடுத்த 3 மாசத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் வந்த இன்ட்ரெஸ்டும் சேர்ந்து இன்னொரு இன்ட்ரெஸ்ட். அதுவும் அந்த அக்கவுண்ட்லயே போய் விழுந்துரும். திருப்பி அடுத்த 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி. இந்த மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாங்கன்னா, ஒரு வருஷம் கழிச்சு உங்க கையில எவ்வளவு காசு இருக்கும்? உங்க கையில வந்து you will be having 2.37 பைசே. இதுவே 12 டைம்ஸ் வருஷத்துக்கு 12 வாட்டி கொடுத்தாங்கன்னா 2.6 இருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு. எவ்ரி 365 டேஸ் நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வட்டி. ஓகேவா? ₹1 வந்து 100 சாரி 1 டிவைடட் பை 365. ₹1 365 பைசாவா 365ஆல வகுத்து ஒவ்வொரு நாளைக்கும் இருக்கிற காசுக்கும் 100% 100% 100% வட்டின்னு போட்டுக்கிட்டே போனாங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு உங்க கையில ₹2.71 நிற்கும். ஓகேவா? எனக்கு ஒரு வருஷம் வேணாம், எனக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் கொடு, எனக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் வட்டி கொடு அப்படின்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மீட்டர் வட்டி மாதிரி. ஓகேவா? இதான் மீட்டர் வட்டி சொல்லுவாங்க. ஸோ மீட்டர் வட்டி என்ன ஆகும்னா 2.78 அப்படி வந்து நிற்கும் அப்படின்றாங்க. இந்த நம்பர் தான் அது 2.718. ஸோ இந்த எலோர்ஸ் நம்பர் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டன்ட். நீங்க எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கங்க, எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கிட்டு அதை நீங்க இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணா கடைசியில் வர ஆன்சர் வந்து 2.718 அப்படின்னு இருக்கும். அதனால தான் இது வந்து இந்த எலோர்ஸ் நம்பர் சொல்லுவாங்க. எங்கெல்லாம் ஃபார்முலால ஈன்னு பாக்குறீங்களோ அந்த இடத்துல 2.718 அப்படிங்கிற நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இ அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். ஸோ அதாவது இங்க பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் கால்குலேஷன் டெய்லி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். அதாவது ₹1 வந்து 365 நாளா பிரிச்சு 1 டிவைடட் பை 365 ஈக்குவல் டு போட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி இட் வில் பை 0.002739726 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரும். இந்த நம்பருக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து 100% வட்டி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா at the end of the year you will be getting 2.714. ஓகேவா? இன்னும் கூட கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.718 வந்துடும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த எலூர்ஸ் நம்பருடைய முக்கியமான கான்செப்ட். இது புரிஞ்சிருச்சுன்னா இனி இது சிக்மாய்ட்ல மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங் அல்காரிதத்துல எங்கெங்கெல்லாம் இ அப்படிங்கிறத பாக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா இந்த எலூர்ஸ் நம்பருங்கிறது உங்க மைண்டுக்கு வரணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா அது வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷன், இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷன் எப்படி நம்மளுடைய லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ அகைன் சேம் அந்த பழைய இதுவுக்கே வரேன். என்னது? ஒரு கிராஃப் போட்டாச்சு, டைம் ஸ்பெண்ட் இந்த பக்கம் இருக்கு, இங்க வந்து நாட் பர்ச்சேஸ் அண்ட் பர்ச்சேஸ், ரைட்டா? நம்ம லைன் போட்டாச்சு. நமக்கு தெரியும் ஒரு லைன் எப்படி வரையறதுன்ட்டு. பிகாஸ் எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிறது தான் ஒரு லைனை வரையறதுக்கான ஃபார்முலா. இந்த எம்எக்ஸ் பிளஸ் சினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா லீனியர் ரெக்ரெஷனுக்கான வீடியோ இருக்கு. அந்த வீடியோல இந்த எம்எக்ஸ் பிளஸ் சி என்னங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனுடைய லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ கண்டிப்பா அதை பாருங்க. ஓகேவா? ஸோ ஒரு லைன் வரையறதுக்கு எம்எக்ஸ் பிளஸ் சியை நம்ம யூஸ் பண்றோம், ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த எம்எக்ஸ் பிளஸ் சியை நம்ம சிக்மாய்டு ஃபங்க்ஷன்ல அந்த எக்ஸுங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு பார்த்தோம்ல, எக்ஸுங்கிற இடத்துல இந்த எம்எக்ஸ் பிளஸ் சியை நம்ம அங்க சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு எஸ் கர்வ் ஒன்று ஃபார்ம் ஆகும், இந்த சிக்மாய்டு கர்வ். இப்போ இந்த சிக்மாய்டு கர்வ் பாருங்க, இப்படி லீனியர் ரெக்ரெஷன்ல ஒரு லைன் போட்டா அந்த லைன் வந்து 1 தாண்டி போச்சு இல்ல,
ஆனா இனிமேல் நமக்கு சிக்மாய்டு ஃபங்க்ஷன்ல அது 1 தாண்டி போகாது. 1 0ல இருக்கும், இல்லாட்டி 1ல இருக்கும். அப்போ எந்த நம்பரை நம்ம உள்ள கொடுத்தாலும் அந்த நம்பர் 0 இல்ல 1 தான் வரும். அதாவது ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணிருக்காரா இல்லாட்டி பர்ச்சேஸ் பண்ணலையா அப்படிங்கிற நம்பர் வந்து அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ சிக்மாய்டு ஃபங்க்ஷன் இல்லாம வெறும் mx plus c மட்டும் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வர அவுட்புட் வந்து 0 1 தவிர்த்து மற்ற நம்பர் எல்லாம் வரும். இதுவே அந்த mx plus c எடுத்துட்டு போய் சிக்மாய்டு ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா வர அவுட்புட் எய்தர் 0ல இருக்கும் இல்லைன்னா 1ல இருக்கும். இதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம், அதாவது இவ்வளோ நேரம் இந்த யூசர் இந்த வெப்சைட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணார்னா அவரு அந்த வெப்சைட்ல ஒரு பொருளை வாங்குவாரா மாட்டாரா அப்படிங்கிறத நம்மளால தெளிவா சொல்லிட முடியும். அதுக்கு தான் இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்றது. ஸோ இது பாருங்க, அந்த எக்ஸ்ங்கிற இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், mx plus c சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அ பர்சன் வில் பர்ச்சேஸ் அ ப்ராடக்ட் ஆஃப்டர் ஸ்பெண்டிங் 12 minutes ஆன் த வெப்சைட்? இதான் கேள்வி. ஓகே, சிம்பிள். திருப்பி அதை படிக்கணும் பாருங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி, ஓகேவா, தட் அ பர்சன் வில் பர்ச்சேஸ் அ ப்ராடக்ட் ஆஃப்டர் ஸ்பெண்டிங் 12 minutes ஆன் த வெப்சைட்? ஒரு யூசர் வெப்சைட்ல 12 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. இப்போ அவர் அதுல ஒரு பொருளை வாங்குவாரா மாட்டாரா? இவ்வளவுதான் கேள்வி. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? வாங்குவாரா மாட்டாராங்கிறத நம்மளால எஸ் ஆர் நோன்னு சொல்ல முடியாது. ஆனா 80% இவர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி 20% இவர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ப்ராபபிலிட்டியில சொல்ல முடியும். நல்லா புரிஞ்சுங்க. ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் 0 to 1. ஓகேவா? ப்ராபபிலிட்டி வந்து எப்பவுமே 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்கும். 0க்கு கீழேயும் போகாது, 1க்கு மேலேயும் போகாது. ஸோ அதனால தான் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிற இடத்துல நம்ம சிக்மாய்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 0 to 1 நம்ம என்ன பண்றோம்னா அதை வந்து பவுண்ட் பண்ணி நிறுத்துறோம். ஸோ இப்போ இந்த கேள்வியை பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த கிராஃப்ல வந்து இங்க 10 இங்க இருக்கு. ஸோ 12 வில் கம் சம்வேர் ஹியர், ரைட்டா? ஸோ 12க்கு நேரா ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா நம்மளோட இந்த ஆரஞ்சு கலர் லைன் இந்த இடத்துல முட்டும், கரெக்டா? அப்போ இந்த இடத்துல ஒரு லைன் வரும், ரைட்டா? ஸோ இங்க பாருங்க, இங்க வரும். ஸோ இப்போ இந்த 12 வரைஞ்சிங்கன்னா, ஸோ அந்த mx plus c நம்ம சிக்மாய்டுக்குள்ள போட்டதுக்கு அப்புறமா, அதாவது அந்த லைனை எடுத்து உள்ள போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த 12 அப்படிங்கிறது இந்த இடத்துல போய் சிக்மாய்டு ஃபங்க்ஷன்ல முட்டுது. அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா, திஸ் பர்சன் இஸ் ஹேவிங் 0.9% ப்ராபபிலிட்டி. ஓகேவா? கிட்டத்தட்ட 90% கண்டிப்பா இவர் என்ன பண்ணுவாரு, அந்த பொருளை வாங்கிடுவார். he will purchase that because he is spending 12 minutes in the website. So இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த லைனை நம்ம எடுத்துட்டு போய் சிக்மாய்டு ஃபங்க்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணதுனால இந்த கர்வ் வந்துச்சு. அந்த கர்வுக்கு அகைன்ஸ்டா தான் நம்ம என்ன பண்றோம், we are putting this. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா என்ன பண்ணலாம், we can take 0.5 as a threshold. நான் என்ன சொல்றேன், இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு நம்பரை எடுத்து நான் சிக்மாய்டு ஃபங்க்ஷன் mx plus c கால்குலேட் பண்ணி அந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷனுக்குள்ள நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வர வேண்டிய ப்ராபபிலிட்டி 0.5க்கு மேல போச்சுன்னா அவர் கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுவாரு. 0.5க்கு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ண மாட்டாருங்கிறத நான் கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். எனக்கு நல்லா தெரியும் வரப்போற ஆன்சர் கண்டிப்பா 1க்கு மேல போகவே போகாது. ஏன்னா நான் சிக்மாய்டு யூஸ் பண்றேன். சிக்மாய்டு யூஸ் பண்ணா எந்த நம்பரை உள்ள போட்டாலும் நம்மளுக்கு வந்து 0 to 1 பவுண்ட் பண்ணிடும், ரைட்டா? ஸோ அதனால ஐ கேன் பி வெரி காம். இந்த 0.5 கூட நீங்க கொஞ்சம் மேலே கீழே ஏற்றி வச்சுக்கலாம் பேஸ்ட் ஆன் த ரெக்வயர்மெண்ட். ஆனா நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா 0 to 1 பவுண்ட் ஆயிடுச்சு. அண்ட் நம்மளுக்கு ஒரு த்ரிஷோல்டு வேல்யூ, அந்த 0.5ங்கிறது ஒரு த்ரிஷோல்டு வேல்யூவா கிடைச்சிச்சு. இதுக்கு மேல நம்ம இதுக்குள்ள மட்டும், அதாவது எனிதிங் பிட்வீன் 0.5 இஸ் கன்சிடர் அஸ் பர்ச்சேஸ்ட். எனிதிங் பிலோ 0.5 வில் நாட் பி கன்சிடர் அஸ் பர்ச்சேஸ்ட். ஓகேவா? இதான் சிக்மாய்டு ஃபங்க்ஷனுடைய இது. ஸோ இதான் கிளாசிஃபிகேஷன் அல்காரிதத்தோட இது. இப்போ இங்க பாருங்க. ஸோ இப்போ நம்ம கேட்ட கேள்வி என்னது, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் a person will purchase a product after spending 12 minutes on the website? 0.9. 0.9னா என்னது, இட் இஸ் கிரேட்டர் than 0.5. அப்போ 1. அப்போ ஆன்சர் என்னது, he will purchase the product, ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா, ஒரு 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 mx plus c அப்படிங்கிற அந்த ஒரு லீனியர் ரெக்ரெஷன், அதாவது லீனியர் ரெக்ரெஷன்ல இருக்கிற அந்த mx plus c யூஸ் பண்ணி அதை சிக்மாய்டா மாத்தி கிளாசிபிகேஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றோம்.
ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, mx plus c அப்படிங்கிற இந்த இடத்துல mக்கு நான் ஒரு ரேண்டமா ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். 30 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். c யோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் வந்து நார்மலைஸ் பண்ணிடுறேன். நார்மலைஸ்னா என்னன்னா, அ ஏதாவது நம்மளுக்கு வர வேண்டிய வேல்யூ சில நேரங்கள்ல 0ன்னு வரும். ஆர் 0 வராது. சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கு 10ன்னு வரும். சில நேரங்கள்ல 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாரு அப்படின்னு வரும். சில நேரங்கள்ல 14 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாருன்னு வரும். இந்த மாரி நம்பர் பக்கத்துல பக்கத்துல இருக்கும்போது பரவால்ல. ஆனா, ஒரு இந்த மாரி இந்த மாரி டேட்டா செட்ல வந்து இர்ரெகுலர் நம்பர்ஸ் போகும்போது நம்மளுக்கு வெளிய வர அவுட்புட்டும் கொஞ்சம் இர்ரெகுலரா வரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா நம்பரையும் நார்மலைஸ் பண்ணுவாங்க. நார்மலைஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்கு பேர் வந்து மின்மேக்ஸ் அ நார்மலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா, இப்போ 0.5 இருக்குன்னு வச்சுக்கங்க. 0.5 ஓகே. இந்த டேட்டாவுல எது மினிமம் நம்பரோ மைனஸ் மினிமம் நம்பர் டிவைடட் பை இந்த டேட்டால எது மேக்ஸிமம் நம்பர் மைனஸ் மினிமம் நம்பர். இத போட்டீங்கன்னா, உங்களுக்கு நார்மலைஸ்டு வேல்யூ கிடைச்சிரும். இதோ வந்துச்சு பாருங்க. ஒவ்வொரு வேல்யூக்கான நார்மலைஸ்டு டேட்டா வந்து இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா எவ்வளோ பெரிய டேட்டாவா இருந்தாலும் சரி, திடீர்னு நாளைக்கு வந்து ஒருத்தர் 3 மணி நேரம் ஹி இஸ் ஸ்பெண்டிங் 3 ஹவர்ஸ் இந்த வெப்சைட் அப்படின்னா, இந்த இடத்துல நம்பர் பெருசா இருக்கும். அப்ப நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்லாம் போட்டு இந்த செக்மாய்ட்லாம் உள்ள போடும்போது வெளியில வர நம்பர் வந்து கொஞ்சம் இர்ரெகுலரா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, ஓகே எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சரி, நான் அதை நார்மலைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரீம் லைன்ல இதுக்குள்ள பவுண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்றது மின்மேக்ஸ் ஸ்கேலிங் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு நார்மலைஸ் ஆல் த டேட்டா இன் அ வே ஸோ தட் இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த நார்மலைஸ்டு டேட்டா தான் என்னுடைய எக்ஸ். ஓகேவா? இந்த எக்ஸுக்கு நான் வந்து எம்மோட வேல்யூ 30யும் சியோட வேல்யூ 4ம் வச்சுக்கிட்டு அண்ட் அந்த எக்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். அதாவது என்ன பண்றேன், இந்த வேல்யூ இந்த ரெண்டாவது வேல்யூக்கு என்ன பண்றேன்னா, எம்மோட வேல்யூ வந்து 30 இன்டூ 0.700 பிளஸ் 4 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இதுக்கு ஒரு அவுட்புட் வருமா? இந்த அவுட்புட்டை எடுத்து சிக்மாய்டு ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்தேன்னா எனக்கு 1ன்னு வருது. அதே மாதிரி இங்க என்ன பண்றேன், 30 இன்டூ என்னது 0.28 சாரி 0.028 பிளஸ் 4 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு 4.830 வருது. 4.80 தூக்கிட்டு போய் சிக்மாய்டுக்குள்ள கொடுத்தேன்னா எனக்கு 0.992 ஏன்னா 0ல இருந்து 1க்குள்ள பவுண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? 992 வருது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்றேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து சிக்மாய்டு வேல்யூவா மாத்துறேன். ஓகேவா? ஸோ மாத்தினா நம்மளுக்கு இது வந்துடும். ஓகே. ஸோ அகைன் லீனியர் ரெக்ரெஷன்ல பார்த்தீங்க, நம்ம லீனியர் ரெக்ரெஷன் கிளாஸ் பார்க்கும்போது பார்த்தோம், ஒரு மாடலுடைய எரர் ரேட், இந்த எரர் 0வா இருந்துச்சுன்னா இந்த மாடல் சூப்பர்னு அர்த்தம். இந்த மாடல் வந்து எரர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாடல் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். இப்போ நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தோம், சிக்மாய்டு வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, இந்த மாடல் எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, வாட் இஸ் த எரர் ரேட் ஆஃப் திஸ் மாடல் அப்படிங்கிறது தான் இப்போ என்னோட கேள்வி. சரி, நம்ம போன கிளாஸ்ல வந்து மீன் ஸ்கொயர் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் பார்த்தோம், ஒரு காஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். நம்ம லீனியர் ரெக்ரெஷன் மாடல் ஒழுங்கா வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மீன் ஸ்கொயர் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதை வச்சுதான் நம்ம அதை சால்வ் பண்ணோம். இப்போதான் இப்போ உடனே உங்களுக்கு கேள்வி வரலாம், நான் இங்கேயும் லீனியர் ரெக்ரெஷனை வந்து சிக்மாய்டா மாத்தி தானே கிளாசிபிகேஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன், நான் இங்கேயும் மீன் ஸ்கொயர் எரரை வச்சுட்டு போலாமே அப்படின்னு நினைச்சோம்னா இந்த இடத்துல மீன் ஸ்கொயர் எரரை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன் முடியாது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்றேன். ஓகேவா? இங்க எக்ஸல் ஷீட்ல பாருங்க, எக்ஸல் ஷீட்ல அது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராவா ஒன்னே ஒன்று போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா,
எரர் இது மீன் ஸ்கொயர் எரரோட ஃபார்முலா. அதாவது y மைனஸ் y ப்ரெடிக்டட் த ஹோல் ஸ்கொயர். இதான் மீன் ஸ்கொயர் எரருடைய ஃபார்முலா. இது எல்லாத்தையும் நம்ம முன்னாடி ஒரு இது ஒண்ணு போட்டு சம்மேஷன் ஒண்ணு போட்டு ஆட் பண்ணணும். ரைட்டா? ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ இந்த சிக்மாய்ட்ல வர எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, y மைனஸ் y ப்ரெடிக்டட் அதாவது 0.982 தானே? இதனுடைய y எதுன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் டேக் தி செகண்ட் திங். ஓகே. ஸோ 0.700 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? மைனஸ் 1 இந்த 1 எங்கிருந்து வருது? இதான் ப்ரெடிக்டட். இதான் ப்ரெடிக்டட். 0.700 இது இதான் y யோட வேல்யூ. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு 0 வந்துருது. இதையே நான் எல்லாத்துக்கும் பண்றேன். அதாவது 0.028 மைனஸ் 0.992 the whole square equals to 0.98. அந்த மாதிரி பண்ணா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ வந்துகிட்டே இருக்கா? இந்த எல்லா வேல்யூமே ஆட் பண்ணி டிவைடட் பை 10. ஏன் 10? ஏன்னா லென்த் 10 இருக்கு. 10 இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணா நம்மளோட எரர் வேல்யூ வந்து 4. நான் பார்த்தோம்ல, 0க்கு நெருக்கமா போச்சுன்னா அந்த மாடல் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். 0 விட்டு விலகி போகுது 4, 5, 6ன்னு எரர் ரேட் வந்து அதிகமா போகுதுன்னா மாடல் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து m ஓட வேல்யூ 30யும் c ஓட வேல்யூ 4ம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய எரர் ரேட் 4 வருது. which is 4.9 வருது. ஓகேவா? நான் நினைக்கலாம், நல்ல மாடல் தானப்பா, சூப்பரா வேலை செய்யுதுப்பா, எரர் வந்து நியர் 0 வந்துருச்சே, இன்னும் என்ன 0 விட்டு 5 பாயிண்ட் தானே விலகி நிக்குது, நம்ம இன்னும் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து அதாவது m வேல்யூவும் c ஓட வேல்யூவும் கொஞ்சம் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்ம எப்படியாவது அதை லைக் 0க்கு நியரா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம், m-யும் c-யும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மீன் ஸ்கொயர் எரரை வந்து நம்ம பண்ணும்போது it will go to a non-convex curve. ஓகே, non-convex curveனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஐட்ரேஷன் 1ல இங்க பாருங்க, ஐட்ரேஷன் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த மீன் ஸ்கொயர் எரரை வச்சு நான் இந்த கிளாசிபிகேஷன் ப்ராப்ளத்தினுடைய ஒரு 100 ஐட்ரேஷன்ஸ் 100 ஐட்ரேஷன் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், -100ல இருந்து +100 வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ஓகேவா? ஒவ்வொரு வாட்டியும் என்ன எரர் வருது? ஓகேவா? நான் வந்து சியோட வேல்யூவை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு எம்மோட வேல்யூவை மட்டும் மாத்துறேன். ஓகேவா? இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க எம்மோட வேல்யூ 30 வச்சிருக்கேன்ல, இந்த 30யை மட்டும் -100ல இருந்து +100 வரைக்கும் திருப்பி ரன் பண்ணி பார்க்குறேன். சியோட வேல்யூவை கான்ஸ்டன்டா வச்சுக்கிறேன். வச்சுட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த -100ல இருக்கும்போது என்னுடைய எரர் வந்து ஆல்மோஸ்ட் 6ல இருக்கு. ஓகேவா? 6ல இருக்கு. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது அந்த எரர் வந்து ஏறுது. அதாவது 6ங்கிறது 9 வரைக்கும் போகுது. ஓகேவா? எப்போ? 0க்கு நியரா இருக்கும்போது. 0வை தாண்டின உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு எரர் வந்து ஆல்மோஸ்ட் 0க்குள்ள வந்துருச்சு. 0 கிட்ட வந்துருச்சு. இங்க அப்புறம் 25 ஏற லைட்டா 0க்கு மேல போதே தவிர எனக்கு வந்து இந்த இடத்துல போகுது. இப்போ என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிரேடியன்ட் டிசென்ட்னு ஒரு டாபிக் ஒன்று படிச்சோம். அங்க என்ன பண்ணோம்னா, நான் சொல்லியிருப்பேன், ஒரு மலை மேல இருந்து ஒரு கார் இறங்கும் போது அந்த கார் வந்து அந்த மலையினுடைய கீழ் பகுதியை கண்டுபிடிக்கணும். அதான் அதனுடைய வேலை. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, கான்வெக்ஸ்னுடைய கர்வ் எப்படி இருக்கும்? அழகா இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்ல இருக்கும். ஓகேவா? ஒரு பேரபுலா மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேரபுலர் நான் உங்களுக்கு போன வாட்டி அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு மலை இருக்கு, அந்த மலையில இருட்டு மலை. ஓகேவா? ஒரு மலை இருக்கு, இருட்டா இருக்கு, கார் ஓடிட்டு இருக்கீங்க. காருக்கு முன்னாடி ஒரே ஒரு ஹெட்லைட் இருக்கு. ஹெட்லைட்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் பார்க்க முடியும். ஓகேவா? ரொம்ப தூரத்துல என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. அடுத்த ஸ்டெப் என்னன்னு உங்களால பார்க்க முடியும். இப்போ நீங்க கார் ஓட்டுறீங்க. ஓகேவா? ஓட்டும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைப்பீங்க. ரைட்டா? அடுத்த ஸ்டெப்பு நம்ம கீழே இறங்குறோமா? இறங்குறோம்னா நீங்க லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுப்பீங்க. அப்படி முன்னாடி போ. அடுத்த ஸ்டெப்பு இன்னும் கீழே ஸ்லோப் தான் போயிட்டு இருக்கா? ஆமா. அப்பனா இன்னும் கொஞ்சம் இறக்குவீங்க. இறக்கிக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இல்லப்பா அடுத்த ஸ்டெப் மேல ஏறுது அப்படின்னா நிறுத்திடுவீங்க வண்டியை. அப்போ நீங்க இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம், அந்த இருட்டான அந்த ராத்திரியில அந்த மலையினுடைய கீழ்ப்பகுதிக்கு நம்ம வந்துட்டோம், இதுக்கு மேல நம்ம சேஃப் நம்ம அப்படின்னு நீங்க ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். கரெக்ட் தானே?
எப்போ ஒரு கர்வ் கான்வெக்ஸா இருக்கும்போது. ஆனா இந்த எரர் ஃபங்க்ஷனை நீங்க பண்ணும்போது அந்த கர்வ் நான் கான்வெக்ஸா வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை என்னன்னா இட் இஸ் கால் இங்க பாருங்க. ஒரு மலை இப்படி இருக்கு. ஒரு மலை இப்படி இருக்கு. ரைட்டா? நீங்க என்ன பண்ணுவீங்க? காரை வந்து இது இது என்னன்னா இந்த கர்வ்ல இதுக்கு பேர் லோக்கல் மினிமான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் குளோபல் மினிமான்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சின்ன வயசுல மேக்ஸ்ல படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சோ ஒரு கர்வ் இந்த இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்குன்னா இதுதான் லோக்கல் மினிமா. இது குளோபல் மினிமா. ஏன்? இந்த கர்வ்னுடைய ரொம்ப கீழ்ப்பகுதி குளோபல் மினிமா. அதுல இருக்கிற இதெல்லாம் லோக்கல் மினிமா. ஓகேவா? அதே மாதிரி டாப் வந்து லோக்கல் மேக்ஸிமா. ஓகே, லோக்கல் மேக்ஸிமா. இருக்கிறதுலே ரொம்ப ஹைட் வந்து குளோபல் மேக்ஸிமா. ரைட்டா? சோ இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு மலைப்பகுதியில நீங்க கார் ஓட்டினா என்ன தெரியுமா ஆகும்? அந்த அந்த கார் நீங்க இங்க ஆரம்பிப்பீங்க. அழகா வந்துகிட்டே இருப்பீங்க. பார்த்தா ஒரு இடத்துல நீங்க ஸ்லோப்ல அந்த அந்த மலையோடைய கீழ்ப்பகுதிக்கு வந்துருவீங்க. வந்த உடனே பார்த்தா அடுத்த ஸ்டெப் மேல ஏறும். அதனால நீங்க என்ன நினைப்பீங்க? அப்பாடா! நம்ம வந்து மலையினுடைய கீழ்ப்பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. யாரு? காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க நீங்க. பட் உண்மை என்னன்னா, நீங்க லோக்கல் மினிமால மாட்டிக்கிட்டீங்க. லோக்கல் மினிமால மாட்டிக்கிட்டீங்கன்னா, அதுல இருந்து உங்களால வெளில வர முடியாது. ஏன்னா, அடுத்த ஸ்டெப் ஏறுனா மேல ஏற போகுதுன்னு தெரியும். ஆனா ஏறுனா அந்த பக்கம் அத விட ஒரு பெரிய பள்ளம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. கரெக்ட்டா? அதனால தான் எரர் ஃபங்ஷன நீங்க ரன் பண்ணும்போது, அந்த கர்வ் வந்து நான் கான்வெக்ஸா வந்துச்சுன்னா, அந்த எரர் ஃபங்ஷன ஒரு மாடலுடைய பிரெடிக்ஷனுக்காக நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இப்ப எப்படி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளத்துக்கு இந்த மீன் ஸ்கொயர் எரர வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா, மீன் ஸ்கொயர் எரர யூஸ் பண்ணும்போது, நம்மளுக்கு எரர் கர்வ் வந்து நான் கான்வெக்ஸா வருது. ஓகே, நான் கான்வெக்ஸா வந்துச்சுன்னா, நீங்க கிரேடியன்ட் டிசென்ட் பண்ணும்போது, அப்படியே இறங்கினே வருவீங்க. பார்த்தா ஒரு இடத்துல உங்களுக்கு எரர் 0 ஆயிடும். வாவ்! எரர் 0 ஆயிடுச்சே! அப்படின்ட்டு அந்த இடத்துல நிறுத்திருவீங்க. எத? அந்த அந்த கிரேடியன்ட் டிசெண்டன்ட் ப்ராசஸ் நிறுத்திருவீங்க. நிறுத்திட்டு நீங்க என்ன நினைப்பீங்க? ஓகேப்பா 0 வந்துருச்சு. என் மாடல் சூப்பரா வேலை செய்யுதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் நீங்க அத இன்னும் ஓட விட்டா தான் தெரியும். அந்த இடத்துல வந்து வேற ஒரு லோக்கல் மினிமா இருக்கு. சாரி, நீங்க லோக்கல் மினிமால மாட்டிக்கிட்டீங்க. குளோபல் மினிமான்னு ஒண்ணு இருக்குது. அந்த குளோபல் மினிமாவ கண்டுபிடிக்க முடியாது உங்களால. சோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எரர் ஃபங்ஷன் வந்து நான் கான்வெக்ஸா இருந்துச்சுன்னா, அந்த காஸ்ட் ஃபங்ஷன யூஸ் பண்ணாதீங்க. அதாவது மீன்ஸ் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல மீன் ஸ்கொயர் எரர யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி. லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல மீன் ஸ்கொயர் எரர யூஸ் பண்ணா நான் கான்வெக்ஸ்க்கு போயிடுவோம். நான் கான்வெக்ஸ்க்கு போயிடுச்சுன்னா லோக்கல் மினிமால மாட்டிப்போம். குளோபல் மினிமாவ கண்டுபிடிக்க முடியாது. இதான் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணலாம்? அப்பனா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்கு காஸ்ட் ஃபங்ஷன் எதை யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு தான் என்ன இருக்குன்னா பைனரி கிராஸ் என்ட்ரோபி அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. பைனரி கிராஸ் என்ட்ரோபி ஆர்எல்ஸ் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லாக் லாஸ் ஃபங்ஷன். ஓகே, சோ மீன் ஸ்கொயர் எரர்ங்கிறது லீனியர் ரெக்ரெஷனுக்கு. லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்கு பைனரி கிராஸ் என்ட்ரோபி தான் கரெக்டான காஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ பைனரி கிராஸ் என்ட்ரோபி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். ஃபார்முலா ஒன்றும் இல்லை, இதான் ஃபார்முலா. பார்த்த உடனே அப்படியே ஒரு ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த திங். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த சம்மேஷனை தூக்கி ஊற வச்சிடலாம். ஏன்னா நமக்கு தெரியும் ஃபைனலாக வர ஆன்சரை -1 டிவைடட் பை n. எத்தனை டேட்டா? 10 டேட்டா இருக்கு. 1 டிவைடட் பை 10 மைனஸ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய வேலைங்கிறது தெரியும். அதனால அந்த அந்த சம்மேஷன் பார்ட்டை அப்படி தூக்கிடலாம். தூக்கிட்டா உங்களுக்கு வந்து இந்த போர்ஷன் மட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? திஸ் போர்ஷன் ஆஃப் ஃபார்முலா இஸ் பிரில்லியன்ட். இது ஒரு பிரில்லியன்டான ஒரு ஃபார்முலா. ஏன் அப்படி சொல்றோம்னா, நம்ம என்ன இந்த ஃபார்முலாவை ரெண்டா பிரிச்சுக்கிறேன். பிளஸ்க்கு இந்த பக்கம் இருக்கிறது ஒரு பார்ட், பிளஸ்க்கு அந்த பக்கம் இருக்கிறது இன்னொரு பார்ட். ஓகேவா? சோ நமக்கு தெரியும் சிக்மாய்டு ஃபங்க்ஷன் 1 டிவைடட் பை 1 பிளஸ் e டு த பவர் ஆஃப் -x mx பிளஸ் c. சாரி, மைனஸ் ஆஃப் mx பிளஸ் c. அதான் ஃபார்முலா. m ஓட வேல்யூ 30, c ஓட வேல்யூ 4. இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து லாக் எதுக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த லாக் எதுக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஒய் லாக்?
இந்த ஃபார்முலா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி லாக் மட்டும் ஏன்னு பார்த்துருங்க. லாக் இஸ் யூஸ் டு சால்வ் அண்டர்ஃப்ளோ ப்ராப்ளம். அண்டர்ஃப்ளோ ப்ராப்ளம்னா என்னன்னா, மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, நீங்க ஒரு நம்பரை அது 0.0002 அப்படின்றது ரொம்ப சின்ன நம்பர். அந்த நம்பரையும் இன்னொரு ஒரு 0.00004 அப்படின்ற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணாலோ இல்லாட்டி ஆட் பண்ணாலோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு நம்பர் ரொம்ப சின்ன நம்பர். அதை உங்களால கிராஃப் ஷீட்லாம் போய் பாயிண்டே பண்ண முடியாது. ஸோ அப்போ வென் யூ ஆர் ஹேண்ட்லிங் வித் வெரி 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 லோ நம்பர், ஒரு சின்ன நம்பர் கூட ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அண்டர்ஃப்ளோ ப்ராப்ளம்ன்றது வந்துடும். உங்களால அது ஒரு சின்ன துளியா போயிடும். அதை கிராஃப் ஷீட்ல பாயிண்ட் பண்ண முடியாது. அந்த நம்பரை வச்சு உங்களால புரிஞ்சுக்க முடியாது. 0.002ஓட 0.0024 பெருசா சின்னதா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி அந்த சின்ன நம்பரா போகும்போது அது வந்து அதுக்கு பேர் வந்து வேனிஷிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது ரொம்ப சின்னதா போய் மறைஞ்சிரும். ரைட்? ஸோ அந்த அண்டர்ஃப்ளோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தான் லாக் யூஸ் பண்ணுவாங்க. லாக் யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா, ஸோ வாட் இஸ் அண்டர்ஃப்ளோ ப்ராப்ளம்னா, இங்க பாருங்க 0.4 into 0.6. இங்க பாருங்க, நான் வந்து உங்களுக்கு அதை நான் சும்மா ஒரு ரேண்டமா நம்பர் இல்ல, ஒரு சின்ன சின்ன நம்பரா 0.4 into 0.6 into 0.8 into 0.9 0.9 0.9 0.9 into 0.7 into 0.2 இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி நம்பர்லாம் எடுத்து மல்டிப்ளை பண்ணா எனக்கு வர ஆன்சர் 0.02. ரொம்ப சின்ன நம்பர். 1 விட 0 விட லைட்டா தான் பெருசு. ஓகே, 0 விட ரொம்ப கம்மியா தான் பெரிய நம்பர். இந்த மாதிரி வருது. இப்போ நீங்க இந்த மாதிரி 0.4 0.6 கூடலாம் நீங்க வந்து இவ்வளவு பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ற தேவைகள்லாம் இப்ப நம்மளுக்கு வரப்போகுது. எங்க அந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன்ல அந்த சம்மேஷன்லாம் போட்டா உங்களுக்கு ஏகப்பட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி நம்பரை மல்டிப்ளை பண்றதுக்கான தேவைகள்லாம் வரும். அப்போ உங்களுக்கு சின்ன சின்ன நம்பர்லாம் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா நம்பரையும் லாக் பண்ணி விட்டுருவோம். ஸோ லாக் ஆஃப் 0.4, லாக் ஆஃப் 0.6, லாக் ஆஃப் 0.8, லாக் ஆஃப் 0.9 அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணா அப்போ -4.0 வருது, விச் இஸ் எ பிக் நம்பர். அதே தான் பண்றேன், ஆனா அதே நம்பர்ஸ் தான் மல்டிப்ளை பண்றேன், ஆனா லாக் எடுத்து பண்றேன். ஓகேவா? லாக் எடுத்து பண்ணும்போது எனக்கு 0.02ல இருந்து அந்த நம்பர் என்னவா மாறிடுச்சுன்னா -4.0 அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் லாக் எடுக்கிறது. அகைன் திருப்பி இந்த இடத்துக்கு வருவோம். இங்க நான் ஃபார்முலாவை ரெண்டா பிரிச்சிருக்கேன். இந்த பக்கம் ஒரு ஃபங்க்ஷன், அந்த பக்கம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஒரு இது இருக்கு. இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டுக்கு வருவோம். இந்த எக்ஸல் ஷீட்ல நான் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இது வரைக்கும் பார்த்தாச்சு. சிக்மாய்டு வரைக்கும் வந்தாச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ லாக் ஆஃப் சிக்மாய்டு. ஓகேவா? இந்த சிக்மாய்டுக்கு இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒய்யோட வேல்யூ, ஒய் ப்ரெடிக்டட். ஓகே, இந்த இடத்துல இது எப்படின்னா ஒரு ஸ்விட்ச் மாதிரி. ஓகேவா? ஒரு ஸ்விட்ச் வந்து என்னன்னா, இது ஆன்ல இருந்துச்சுன்னா இது ஆஃப் ஆயிடும். ஓகேவா? இது ஆன்ல இருந்துச்சுன்னா இது ஆஃப் ஆயிடும். இது ஆன்ல இருந்துச்சுன்னா இது ஆஃப் ஆயிடும். நான் ஆஃப்னு சொல்றது என்னன்னா, அதாவது இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சுன்னா இது 0வா இருக்கும். ஓகேவா? இந்த வேல்யூ கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சுன்னா இது 0வா இருக்கும். ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒய்யோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, we can take எந்த வேல்யூ எடுத்தோம்? ஓகே, 0. ஓகேவா? 0 தான் அதோடைய ஒரிஜினல் வேல்யூ இன்டு அந்த 0வுடைய லாக் வேல்யூ பாத்தீங்கன்னா -0.008. ஓகேவா? எனிதிங் மல்டிப்ளைட் பை 0 will become 0. கரெக்டா? எனிதிங் மல்டிப்ளைட் பை 0 will become 0. இது 0 ஆச்சுன்னா பிளஸ் இங்க பாருங்க 1 மைனஸ், ஓகே, y predicted என்னது 0. ஓகே, அப்போ இது என்ன ஆகும்? 1 ஆயிடும் இன்டு லாக் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கா 1 மைனஸ் ப்ரெடிக்டட் ஐ வந்து இங்க ஒரு நம்பர் வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது 0 ஆச்சுன்னா இந்த பக்கம் வேற நம்பர் வந்துடும். இதுவே சப்போஸ் இந்த இடத்துல 1 கிளாஸ் எடுத்துக்கங்க. இந்த 1 கிளாஸ் தூக்கி இங்க போட்டீங்கன்னா இது 0 ஆயிடும், இந்த இடத்துல ஏதாவது நம்பர் வந்துடும். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க 0 வந்தா இங்க நம்பர் வரும், இங்க நம்பர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல 0 வரும். ஸோ இந்த மாதிரி மாறி 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 வரும்போது அதை எல்லாத்தையும் பிளஸ் பண்ணீங்கன்னா, நடுவில் இந்த ரெண்டு நம்பரையும் பிளஸ் பண்ணீங்கன்னா, இங்க எல்லாத்தையும் பிளஸ் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும், ஓகே, யூ வில் கெட் அ நம்பர், யூ வில் கெட் அ வேல்யூ. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி
1 டிவைடட் பை, அதாவது -1 டிவைடட் பை 10. 10 என்ன, ஏன் 10? ஏன்னா 10 டேட்டா இருக்கு. போட்டு 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 2.467. ஓகேவா? மீன் ஸ்கொயர் எரர் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு 4 பாயிண்ட் வந்துச்சு. பைனரி லாக் லாஸ் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு 2.46 அப்படிங்கிறது நம்மளுடைய அவுட்புட்டா வருது. கரெக்டா? எரர் ஃபங்க்ஷனா வருது, விச் இஸ் பெட்டர். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த லோக்கல் மினிமால போய் மாட்ட மாட்டோம். இங்க இது வந்து குளோபல் மினிமால தான் போய் நிற்கும். ஏன்னா the curve itself will be a very big curve. அதனால கான்ஃபிடென்ட்டா நம்ம சொல்லலாம் நம்மளோட மாடல் ஓரளவுக்கு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. நம்மளுக்கு வந்து எரர் ரேட் வந்து 2.4 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் 2.4 வந்ததுக்கு அப்புறமே நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும் கிரேடியன்ட் டிசெண்டன்ட்னுடைய கான்செப்ட்ஸ் தெரியும். கிரேடியன்ட் டிசெண்டன்ட் என்ன அப்படின்னா, ஹவு டு ஃபைண்ட் த நெக்ஸ்ட் கிரேடியன்ட் ஆஃப் mx plus c. நம்ம m வந்து 13 எடுத்தோம், c வந்து 4ன்னு எடுத்தோம். m 30 இருக்கும்போது c 4 இருக்கும்போது நம்மளோட எரர் வந்து 2.467 பத்தல. இன்னும் நம்ம 0க்கு போனோம். அப்ப நெக்ஸ்ட் பெஸ்ட் m and c யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஓல்ட் m, ஓகேவா? ஓல்ட் m அதாவது 30 மைனஸ் லேர்னிங் ரேட் வந்து 0.0001 into partial differentiation of error divided by partial differentiation of m. ஓகேவா? இந்த partial differentiation of error and m இந்த மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, ப்ரீவியஸ் வீடியோல கிரேடியன்ட் டிசெண்டன்ட்ல நான் இந்த டிஃபரன்சியேஷன்னா என்ன, மேத்தமேட்டிக்ஸ்ல டிஃபரன்சியேஷனுடைய கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் டீடைல்டா பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டீங்கன்னா இந்த இடம் புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அல்டிமேட் நம்மளோட என்னன்னா, நம்ம கையில் இருக்கிற ஒரே கண்ட்ரோல் எம்மையும் சியையும் மாற்றணும்ப்பா. ஓகேவா? எம்மையும் சியையும் மாற்ற நம்மளுக்கு எரர் கம்மியாயினே வரும். ஓகேவா? 30 and 4 வைக்கும்போது 2 பாயிண்ட் வந்துச்சு. என்ன மாத்தனா இந்த ரெண்டு நம்பரை என்ன ட்வீக் பண்ணா எனக்கு அந்த நம்பர் வேற மாதிரி போகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. கரெக்டா? ஸோ அதுக்கு கிரேடியன்ட் டிசெண்டன்ட்ல பார்ஷியல் டெரிவேட்டிவ் டிஃபரன்சியேஷன் பண்ணி அதை சரி பண்ணுவாங்க. ஓகேவா? அதை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் என்னங்கிறது அந்த வீடியோவில் இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதை ஒரு அனிமேஷன் மாதிரி ஓட்டினீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷன்ல இருக்கிற எரர், அந்த கர்வ் இருக்குல்ல, அந்த கர்வ் இந்த மாதிரி வளைஞ்சு நிற்கும். இங்க பாருங்க, பீட்டாவோட, அதாவது இது m, இது c. ஓகேவா? m-ஓட வேல்யூ வேற மாதிரி மாறும்போது யூ வில் பி கெட்டிங் தட் சிக்மாய்டு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகும். ஸோ தட் உங்களுடைய மாடலோடைய ப்ரெடிக்ஷன் அந்த எரர் வந்து கம்மியாயிட்டே வரும். அது ப்ரெடிக்ட் பண்ண, அது கொடுக்குற அவுட்புட் வந்து அக்யூரேட்டா மாறிட்டே வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஓவரால் கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்க்கு பின்னாடி இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இது புரிஞ்சுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். மெட்ரிக்ஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன் மாடல். ஒரு கிளாசிஃபிகேஷன் மாடல் ஒழுங்கா வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெட்ரிக்ஸ் வேணும்ல. சும்மா சொல்லிட முடியாது நம்மளால இந்த என் மாடல் வந்து சூப்பரா வேலை செய்யுதுப்பா அப்படின்ட்டு என்னால ஜஸ்ட் லைக் தட் கண்ணை மூடிட்டுலாம் சொல்லிட முடியாது. ஸோ அதை சொல்றதுக்கு சில விஷயங்கள் வேணும். அதுக்கு நான் நம்மளோட டேட்டால ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாடல் கரெக்டா சொல்ல வேண்டிய விஷயத்த எத்தனை வாட்டி கரெக்டா சொல்லியிருக்கு, கரெக்டா சொல்லக்கூடாத இடத்த எத்தனை வாட்டி தப்பா சொல்லியிருக்கு, இதுதான் கேள்வி. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர் ஆக்சுவலா 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அவரு பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. ஆனா நம்மளோட மாடலும் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டாருன்னு கரெக்டா சொல்லுது, பர்ச்சேஸ் பண்ணிடுவாருன்னு கரெக்டா சொல்லுது, விச் இஸ் வெரி குட். இன்னொரு இடத்துல பாருங்க, 2 நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்ணாரு அவர். ஓகேவா? ஆக்சுவலா அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டார். அவருடைய ரியல் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டார். ஆனா இந்த 2ங்கிற நம்பர் எடுத்துட்டு போய் நம்மளுடைய டேட்டாவில் உள்ள கொடுத்தா அது என்ன சொல்லுது? அவர் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாருன்னு சொல்லுது. தப்பு தானே அது? ஓகே, இன்னொரு சினாரியோ பாருங்க. 18 நிமிஷம் ஒருத்தர் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, அவர் ஆக்சுவலா பர்ச்சேஸே பண்ணல. அந்த 18ங்கிற நம்பர் எடுத்துட்டு போய் நம்மளோட மாடல் கிட்ட கொடுத்தா நம்ம மாடல் என்ன சொல்லுது? அவர் கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிடுவாரு, 18 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றாரு, டெஃபினெட்லி ஹி வில் பை அப்படின்னு சொல்லுது. தப்பு இல்ல அது? ஸோ அதுவும் தப்பு. இன்னொரு இடம் பாருங்க,
21 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றாரு. அவரு பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு ஆக்சுவல் டேட்டா பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. இந்த 21ங்கிற நம்பர் எடுத்து போய் நம்ம மாடல்ட்ட குடுக்கும்போது, அது என்ன சொல்லுதுன்னா, அவர் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லுது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லுது. அவர் பர்ச்சேஸ் பண்ணலாம் மாட்டாருப்பா அப்படின்னு நம்மளோட மாடல் சொல்லுது. விச் இஸ் ராங். இங்கேயே பாருங்க 8 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணவரு பர்ச்சேஸ் பண்ணல. ஆனா நம்ம மாடல் என்ன சொல்லுது? பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுது. இப்போ என்னுடைய மாடல் ஒழுங்கா வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத நான் வெறும் எரர் மட்டும் வச்சு பார்க்க முடியாது. எரரை தவிர இன்னும் சில மெட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். அதுல ஒரு மெட்ரிக்ஸ் வந்து திஸ் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். அந்த பேரே உங்களுக்கு என்ன பண்ண போறோம்னு சொல்லிடும். இட் வில் கன்ஃபியூஸ் யூ. அது கண்டிப்பா அதை யார் படிக்கிறாங்களோ அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அதனால தான் அதுக்கு பேரே கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா பேசும்போது நான் வந்து அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஏதோ நான் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் தெளிவா கேட்டா தான் அது உங்களுக்கு புரியும். ஓகேவா? நான் என்ன பண்றேன், ஒரு டப்பா போட்டுக்கிறேன். ஒரு மேட்ரிக்ஸ் போட்டுக்கிறேன். சின்ஸ் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்னாலே இது ஒரு மேட்ரிக்ஸ் தானே. இந்த பக்கம் வந்து ஆக்சுவல் வேல்யூ. ஓகேவா? இங்க இதெல்லாம் இந்த ஆக்சஸ்ல இருக்கிறதெல்லாம் ஆக்சுவல் வேல்யூ. இந்த ஆக்சஸ்ல இருக்கிறதெல்லாம் பிரெடிக்டட் வேல்யூ. இந்த மாதிரி பிரெடிக்டட்னு போட்டேன். ஓகேவா? பிரெடிக்டட்னு போடுச்சு. சோ இங்க பர்ச்சேஸ்ட், நாட் பர்ச்சேஸ்ட். இங்க பர்ச்சேஸ்ட், நாட் பர்ச்சேஸ்ட். இந்த மாதிரி 4 வேல்யூ வச்சாச்சு. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டேட்டாவில் ஆக்சுவலா பர்ச்சேஸ்ட்னு இருக்கு. அண்ட் நம்மளோட மாடலும் கண்டிப்பா அதை பர்ச்சேஸ்னே சொல்லுச்சு. அப்படிங்கிறதுலாம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க பர்ச்சேஸ்ன்னு இருக்கு 1 2 3. ஏன்னா ஆக்சுவலும் பர்ச்சேஸ்ட், ப்ரெடிக்டடும் பர்ச்சேஸ், which is equal to 3. ஓகேவா? ஆக்சுவலா நாட் பர்ச்சேஸ்ட், பட் இட் இஸ் predicted as purchased. Okay, actually not purchased, but it is predicted as purchased. Na அது எத்தனைன்னு பாருங்க. 1 2. ஓகேவா? சோ இங்க 2ன்னு போட்டேன். ஓகே? இன்னொன்னு actually purchased. இந்த பாக்ஸ் சொல்றேன். actually purchased, பட் நான் மாடல் என்ன சொல்லுதுன்னா not purchasedன்னு சொல்லுது. ஓகே, actually purchased. நம்ம மாடல் என்ன சொல்லுது? not purchasedன்னு சொல்லுது. ஓகேவா? அப்படி பாத்தீங்கன்னா இது 1 அண்ட் இது 2. ஓகேவா? இங்கே 2 போட்டாச்சு. ரைட்? சோ ஆக்சுவலா இந்த 2 வந்து அது கிடையாது. சோ இந்த 2 எங்கன்னா, ஓகே இதுவும் தான் இந்த 2. ஓகே, இந்த 2 எதுன்னு பாத்தீங்கன்னா, அது இந்த 2ன்ற போட்டிருக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி பர்ச்சேஸ்ட் பட் நாட் பர்ச்சேஸ். இதுவும் ஓகேவா? இந்த 2. ரைட்? actually not purchased and predicted as purchased. அது பாத்தீங்கன்னா 1. ஓகேவா? 2. ஓகே. So actually not purchased but predicted as purchased அப்படிங்கிறது. So not purchased, not purchased, not purchased, not purchased. அந்த இந்த இங்க ஏதோ டேட்டால தப்பு இருக்கு. பட் இட் இஸ் 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இட் இஸ் டேட்டா 3. ரைட்? சோ இந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை போட்டிருக்கோம். போட்டதுக்கு அப்புறமா இதுல என்ன சொல்றாங்கன்னா, ட்ரூ பாசிட்டிவ் என்னன்னா, நம்மளுடைய இந்த கேஸ்ல பர்ச்சேஸ் தான் பாசிட்டிவ்னு வச்சிருக்கோம். ஓகேவா? நாட் பர்ச்சேஸ்ட நெகட்டிவ்னு வச்சிருக்கோம். ரைட்டா? அப்போ ஆக்சுவலா பர்ச்சேஸ்னே சொன்னது ட்ரூ பாசிட்டிவ். உள்ளது உள்ளபடியே சொல்லுச்சு. உண்மையா வாங்கியிருக்காங்க, நம்ம மாடலும் ஆமா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுதான் ட்ரூ பாசிட்டிவ். ட்ரூ நெகட்டிவ் என்னன்னா, உண்மையாவே அவங்க வாங்கல, நம்ம மாடலும் கரெக்டா சொல்லிடுச்சு வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிச்சு. பார்த்தா அதே மாதிரி அவங்களும் வாங்கல.
ஓகேவா? மாடல் வந்து நோன்னு சொல்லுச்சு, பார்த்தா அது எக்ஸாக்ட்லி மாடல் சொன்னது நோ தான். தட் இஸ் கால்ட் ட்ரூ நெகட்டிவ். இது 2மே கரெக்ட் நம்ம மாடலை பொறுத்தவரைக்கும். ஃபால்ஸ் பாசிட்டிவ் என்னன்னா ஆக்சுவலா பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம ஆள் என்ன சொல்லிட்டாரு? நாட் பர்ச்சேஸ் சொல்லிட்டாரு. ஓகேவா? அதான் ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஃபால்ஸ் நெகட்டிவ் என்னன்னா ஆக்சுவலி இட் இஸ் நாட் பர்ச்சேஸ். வாங்கவே இல்ல. நம்ம ஆள் என்ன சொன்னாரு? கண்டிப்பா ஆணித்தரமா சொல்றாரு. வாங்குவாங்க. அவங்க வந்து கண்டிப்பா பொருள் வாங்குவாங்க பாரு அப்படின்னு நம்ம ஆளு சொல்லிட்டாரு. அது ஃபால்ஸ் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ அக்யூரசி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ப்ரெடிக்ஷன்ஸ். கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸ் டிவைட் பை டோட்டல் ப்ரெடிக்ஷன். அதாவது ஈக்குவல்ஸ் டு இந்த அதோட ஃபார்முலா பாருங்க. டோட்டல் பாசிட்டிவ் சாரி ட்ரூ பாசிட்டிவ் பிளஸ் ட்ரூ நெகட்டிவ். அதாவது ட்ரூ பாசிட்டிவ் பிளஸ் ட்ரூ நெகட்டிவ். இந்த 2 நம்பர் ஓகேவா? டிவைடட் பை த ஹோல் திங். ஓகேவா? ஈக்குவல் டு 6 டிவைட் பை 10 60%. அப்போனா நம்மளுடைய மாடல் என்னன்னா 60% சூப்பரா வேலை செய்யுது. 60% நம்மளுடைய மாடலோட அக்யூரசி இருக்கு அப்படின்னு நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லிடலாம். இது பாருங்க சார், நான் ஒரு நீங்க கொடுத்த டேட்டா வச்சு நான் ஒரு எம்எல் அல்காரிதம்ல ஒரு மாடல் டெவலப் பண்ணியிருக்கேன். அந்த மாடல் 60% சூப்பரா பதில் சொல்லும். நீங்க எடுத்துட்டு போய் டெப்ளாய் பண்ணுங்க சார் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். ஓகேவா? அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் நாம. ஆனா அங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். டிராபேக்ஸ் இன் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஒருவேளை உங்களுடைய மாடல் சில டேட்டாவை படிக்கவே இல்லை, அதாவது பர்ச்சேஸ் பண்ணவங்களோட டேட்டாவை மட்டும் நல்லா பார்த்துருச்சு, சூப்பரா பார்த்துருச்சு. நாட் பர்ச்சேஸ்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? அதாவது ஏதாவது உள்ள வந்திருப்பாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நாட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அது பர்ச்சேஸே பண்ணாம வெளில போயிருப்பாங்க. இவங்களோட டேட்டாவை உங்க மாடல் பார்க்கவே இல்லை. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அப்படியே மாறும். எப்படி மாறும்னா, உண்மையாவே பர்ச்சேஸ் பண்ணவங்க 9 பேரு, நம்மளுடைய மாடல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதும் 9, which is good. 9 பேர் வந்து கரெக்டா சொல்லிடுச்சு. ஒருத்தர் வந்து ஆக்சுவலா நாட் பர்ச்சேஸ்ட், ஆனா மாடல் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுது. அதான் இதா இது இந்த இடம் பார்த்தா அது 1, மற்றதெல்லாம் 0. ஏன்னா நம்ம ஆள் வந்து நாட் பர்ச்சேஸை பார்க்கவே இல்லை நம்ம மாடல். ஓகே, அப்போ எல்லாமே 0. இப்போ நம்ம அக்யூரசி ஃபார்முலா நமக்கு தெரியுமே, ட்ரூ பாசிட்டிவ் பிளஸ் ட்ரூ நெகட்டிவ் டிவைட் பை த ஹோல் நம்பர்னு போட்டிங்கன்னா 9 டிவைட் பை 10 ஈக்குவல் டு 90%. அப்போ வெறும் அக்யூரசி நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு என் மாடல் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ள தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மாடல் ஏதாவது ஒரு டேட்டாவை பார்க்கவே இல்லை, ஏதோ ஒரு டேட்டாவை அது பார்க்கவே இல்லை. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட டேட்டா மட்டும் நிறைய படிச்சிருச்சு. ஓகே, எக்ஸாமுக்கு போகும்போது மொதல் சாப்டர் மட்டும் நல்லா படிச்சிருச்சு, மற்ற சாப்டர் எல்லாம் படிக்கவே இல்லை. ஆனா பை லக் கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்தா எல்லா கொஸ்டினும் வந்துருச்சு. ஓகேவா? அந்த பையனை எழுதி பாஸ் பண்ணிட்டான். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த பையன் நல்லா படிக்கிற பையன் சொல்லுவோமா? ஆமா, நல்லா படிக்கிற பையன் தான் சொல்லுவோம். ஏன்னா மார்க் சொல்லுது. மார்க் வந்து அவன் 100க்கு 100 வாங்கியிருக்கான். அவன் நல்லா படிக்கிற பையன் தான். பட் உண்மையா நடந்தது என்ன? அவன் ஃபர்ஸ்ட் சாப்டரை மட்டும் தான் படிச்சான். கொஸ்டின் பேப்பர்லயும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து மட்டும் தான் கேள்வி வந்துச்சு, மற்ற எங்க இருந்தும் கேள்வி வரல. அதுக்காக நம்ம அவனை நல்லா படிக்கிற பையன் சொல்ற முடியுமா? உண்மை வேற இல்ல. அவனுடைய மார்க்கை மட்டும் வச்சு அவன் நல்லா படிக்கிறான்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. உள்ளுக்குள்ள என்ன கொஸ்டின் வந்துச்சு, அந்த கொஸ்டினுக்கு அவன் எப்படி ஆன்சர் பண்ணா, கொஸ்டின் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகி வந்துச்சா, இல்லாட்டி ஒரு இடத்துல மட்டும் வந்துச்சா, இதெல்லாம் பார்த்தா தானே நம்மளால அவன் உண்மையான படிச்சானா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். ஸோ அதுதான் இங்க நடக்குது. ஸோ ட்ரூ பாசிட்டிவ் அண்ட் ட்ரூ நெகட்டிவ் ஷுட் நாட் பி டுகெதர். ஒரு அக்யூரசி பண்ணும்போது இந்த ட்ரூ பாசிட்டிவ் அண்ட் ட்ரூ நெகட்டிவை நீங்க ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வரும். இந்த எக்ஸாமுக்கு போனா பாருங்க, ஒரு பையன் ஃபர்ஸ்ட் சாப்டரை மட்டும் படிச்சுட்டு போய் உட்காருவான் எக்ஸாம்ல. பை லக் அவனுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து மட்டும் கொஸ்டின் வந்திருக்கும். அவன் கடகடன்னு எழுதி அவன் 100க்கு 100 வாங்கிடுவான். நாமளும் அந்த பையனை வந்து நல்லா படிக்கிறான்ப்பா இந்த பையன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த ஏன்னா ட்ரூ பாசிட்டிவ் அண்ட் ட்ரூ நெகட்டிவ் இஸ் சேம். அது ரெண்டுத்தையும் அந்த ஃபார்முலால ஆட் பண்றது தப்பு. இது ரெண்டுத்தையும் ஆக்சுவலா ஃபார்முலாவில் ஒன்னா வைக்காம நம்ம என்ன பண்ணோம்னா அதை தனித்தனியா பிரிக்கணும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த அக்யூரசிங்கிற இந்த மெட்ரிக்ஸ் வந்து சரியா வேலை செய்யலைங்கிறதுனால தான் ப்ரெசிஷன் அண்ட் ரீகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அகெயின்
இந்த ப்ரெசிஷன் அப்படிங்கிறது என்ன, ரீகால் என்னங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரெசிஷனை வந்து நம்ம 2 லேபிளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், வச்சு கால்குலேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, நான் முதல்ல பர்ச்சேஸ்ட் அப்படிங்கிறத பாசிட்டிவா வச்சுக்கிட்டோம், நாட் பர்ச்சேஸ்ட நெகட்டிவா வச்சுக்கிட்டோம். முதல்ல ப்ரெசிஷனை அப்ளை பண்றேன். இந்த பக்கம் என்ன பண்றேன் பாருங்க, பர்ச்சேஸ வந்து நெகட்டிவா மாத்திடுறேன், நாட் பர்ச்சேஸ்ட பாசிட்டிவா மாத்திடுறேன். அப்படியே உல்டாவா மாத்திடுறேன். திருப்பி ப்ரெசிஷனை கால்குலேட் பண்றேன். ப்ரெசிஷனோட ஃபார்முலா என்னது? கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் மாறவே இல்ல. கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் மாறல. அந்த நம்பர்லாம் அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? ப்ரெசிஷனோட ஃபார்முலா என்னன்னா, ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் பிளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். அதாவது அவுட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் சாம்பிள்ஸ், ஓகே, அவுட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் ஹவு many ஆர் கரெக்ட்லி ப்ரெடிக்டட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா ப்ரெசிஷன். ஓகேவா? ஸோ இந்த இந்த ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது பர்ச்சேஸ்ட் பாசிட்டிவா இருக்கும்போது பார்த்தா நம்மளுக்கு 90% அக்யூரசி வருது. ஆனா அதே பர்ச்சேஸ் நெகட்டிவா வச்சு பார்த்தீங்கன்னா 0 வருது. இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு நமக்கு, நம்மளுடைய மாடல் ஏதோ ஒரு டேட்டாவை, அதாவது முக்கியமா அந்த நாட் பர்ச்சேஸ்ட் டேட்டாவை, அதாவது பாசிட்டிவ் இருக்குல்ல இந்த இந்த விஷயத்தை அது படிக்கவே இல்லை அப்படிங்கிறது இங்கேயே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒன்னு பண்ணா 90 வருது, இன்னொன்னு பண்ணா 0 தான் வருது. அப்போ ஒன்னுத்துக்கு மட்டும் அதிக ஸ்கோர், இன்னொன்னு பக்கம் 0 ஸ்கோர்னு வரும்போதே சம்திங் இஸ் ராங், மாடல் வந்து எதையோ ஒன்னுத்த ஏதோ ஒரு டேட்டாவை சரியா படிக்காம விட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம, அது ஒரு பக்கம் பயாஸ்டா இருக்குன்னு சொல்லலாம். இந்த பக்கம் ஓகேவா, ஒரு பக்கம் பயாஸ்டா இருக்கு மாடல் அப்படிங்கிறத நம்மளால ரொம்ப ஈஸியா சொல்லிட முடியும். ஓகேவா? இப்போ இதே விஷயத்தை ரீகாலுக்கு பண்ணுவாங்க. ஓகேவா? ரீகால்லையும் இதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் இந்த பக்கம் பாசிட்டிவ் நெகட்டிவ். அண்ட் இங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த ரீகால்ல அகைன் இங்க பாத்தீங்கன்னா, இங்க வந்து ரீகாலோட ஃபார்முலா என்னது? ட்ரூ பாசிட்டிவ் டிவைட் பை ட்ரூ பாசிட்டிவ் பிளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஓகேவா? இதோடைய அர்த்தம் என்னன்னா, அவுட் ஆஃப் ஆல் ப்ரெடிக்டட் வேல்யூஸ் ஹவு மெனி வேர் கரெக்ட்லி ப்ரெடிக்டட். அவுட் ஆஃப் ஆல் ப்ரெடிக்டட் வேல்யூஸ், ப்ரெடிக்ட் பண்ணதுலயே எத்தனை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது கேள்வி. இங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் அண்ட் பர்ச்சேஸ் வந்து பாசிட்டிவா வைக்கும்போது 100% வருது, அண்ட் அதை மாத்தி போடும்போது 0 வருது. ஸோ இங்கேயும் தெரிஞ்சு போச்சு நம்ம மாடல் வந்து ஏதோ ஒன்றத்தை விட்டுட்டு தான் பண்ணிருக்குன்ட்டு. இந்த ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலா வந்தாலோ, இல்லாட்டி கொஞ்சம் லைட்டா முன்ன பின்ன ரெண்டுத்துக்கும் நம்பர் டிஃப்ரெண்டா இருந்தாலோ நம்ம சொல்லலாம், ஓகே மாடல் வந்து கரெக்டா தான் படிக்குது, பேலன்ஸ்டா தான் படிச்சிருக்கு எல்லாத்தையும், ஸோ நம்ம இதை நம்பலாம் அப்படிங்கிறத வச்சு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெசிஷன் எப்போ யூஸ் பண்ணுவாங்க, ரீகால் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறேன். இது ரொம்ப முக்கியம், இதை மட்டும் பார்த்துக்குங்க. ஒருவேளை ப்ரெசிஷன் ரீகால்னா என்னன்னு புரியலனா கூட பரவாயில்ல, ப்ரெசிஷனை எங்க யூஸ் பண்ணும், ரீகாலை எங்க யூஸ் பண்ணும் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு ஃபார்முலாலே தெரிஞ்சிடும், லைட்டா கொஞ்சம் பார்த்தாலே புரிஞ்சிடும். ஸோ ப்ரெசிஷனை எங்க யூஸ் பண்ணோம்னா, when false positives are correct costly, false positive are costly. ஓகேவா? உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்தியன் லீகல் சிஸ்டம்ல ஒரு நிறைய சினிமாலாம் டயலாக் வரும்ல, அதாவது 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நிறைய சினிமாலாம் வரும், பார்த்துருக்கீங்கல்ல? ஸோ அதுதான் ப்ரெசிஷன் என்னன்னா, ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஒரு நிரபராதிய, அதாவது தப்பே செய்யாத ஒருத்தனை தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு தண்டனை கொடுக்கிறது இட்ஸ் அ காஸ்ட்லி மிஸ்டேக், ரொம்ப 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 பெரிய மிஸ்டேக். ஆனால் ஒருத்தன் உண்மையா தப்பு பண்ணிட்டான், ஆனா அவனை வந்து தப்பே பண்ணலன்னு வெளியில விடுறது ஓகே. ஓகேவா? இந்த டிசிஷன் யார் எடுப்பாங்கன்னா, இது மாடல் சொல்லாது, இது நம்மளுடைய மாரல், இது மனுஷன் தான் சொல்லணும், மொராலிட்டி. ஓகேவா? இப்படி கூட சொல்லலாம், அதெல்லாம் தெரியாதுப்பா, தப்பு பண்ண ஒருத்தன் கூட ஊர்ல சுத்தக்கூடாது, தப்பு பண்ணாதவன்லாம் ஜெயில இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம்ல. இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம்ல. ஆனா அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க, 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு 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 ஸ்டாண்டர்ட் செட் பண்றாங்க. அதுதான் ப்ரெசிஷன். when false positives are costly, முக்கியமா fraud டிடெக்ஷன்ல வந்து ஒருத்தர் வந்து அடிக்கடி வெளிநாடுகளுக்கு பணத்தை டிரான்சாக்ட் பண்றாரு, பார்த்தா அவர் உண்மையாவே நல்ல காரியத்துக்காக தான் டிரான்சாக்ட் பண்றாரு,
ஆனா நம்மளுடைய மிஷின் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆள் ரொம்ப ஃபாரினுக்கு டிரான்சாக்ட் பண்றான்ப்பா, அவன் கார்டை பிளாக் பண்ணு அப்படின்னு டக்குன்னு அந்த மாடல் அதை வந்து அவன் ஃப்ராடலண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சு இது பண்ணிடுச்சுன்னா, நாம ஒரு லாயல் கஸ்டமரை லூஸ் பண்ணிடுவோம். அந்த பேங்க் என்ன பண்ணிடும், ஒரு லாயல் கஸ்டமரை லூஸ் பண்ணிடும். ஓகேவா? தட்ஸ் அ வெரி காஸ்ட்லி மிஸ்டேக், ரைட்? இதுவே ஒருத்தர் வந்து உண்மையாவே தப்பு பண்றாரு, நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு தப்பான பணங்கள்லாம் அனுப்பிச்சிட்டே அந்த மணி எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவரு எஸ்கேப் ஆயிட்டார், பரவாயில்ல, தட் இஸ் ஓகே. ஏன்னா இன்னைக்கு மாட்டலாம், நாளைக்கு மாட்டிடுவான். ஆனா யாரை மாட்டக்கூடாதுன்னா, நல்லவன் வந்து தப்பி தவறி அவன் கார்டு பிளாக் ஆயிடக்கூடாது. இந்த மாதிரியான இடங்கள்ல பிரெசிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமா அந்த மாடலை டிசைன் பண்ற அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் இருக்குல்ல, அவங்க டீம் வந்து பிரெசிஷன் அதிகமா இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே, ரீகால் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, பிரெசிஷன் அதிகமா இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ரீகால் யாரெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, when false negatives are costly. ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸ் ஆர் காஸ்ட்லி. உதாரணத்துக்கு முக்கியமா மெடிக்கல் டயக்னோசிஸ்ல ஒருத்தர் கோவிட் டெஸ்ட்டுக்காக வராரு. அவருக்கு கோவிட் இருக்கா இல்லையா இதான் கேள்வி. ஓகேவா? ஆக்சுவலா அவருக்கு கோவிட் இருக்கு. உண்மையாவே பாத்தீங்கன்னா அவருக்கு கோவிட் இருக்கு. ஆனா நம்மளுடைய மாடல் என்ன சொல்லிடுச்சு, அவருக்கு கோவிட் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அவரை வெளியில அனுப்பிச்சிருவோமா? அவர் வெளியில போயிடுவாரா? போய் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவாரா? அப்போ அது காஸ்ட்லியான மிஸ்டேக் தானே அந்த மிஸ்டேக். ஓகேவா? ஸோ அப்போ ஃபால்ஸ் நெகட்டிவ் எங்கெங்கெல்லாம் காஸ்ட்லியோ அங்கெல்லாம் ரீகால் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவை தான் அதிகமா பார்ப்பாங்க. அந்த ஃபார்முலா கொடுக்குற நம்பர் வந்து அதிகமா இருக்கா, அது கம்மியா இல்லாம இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு கேன்சர் எடுத்துக்கங்க. கேன்சர் டயக்னோசிஸ் எடுத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கு. ஆனா நம்மளுடைய மாடல் வந்து கேன்சர் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்ப அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் அது. அவரு வெளில அனுப்பிச்சிட்டோம்னா அது கேன்சர் டெவலப் ஆயிடுமா? ஸோ இட் இஸ் வெரி காஸ்ட்லி மிஸ்டேக். ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் டயக்னோசிஸ்ல எல்லாம் மாடல் டெவலப் பண்ணும்போது, முக்கியமா கிளாசிபிகேஷன் மாடல் டெவலப் பண்ணும்போது, ரீகால் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அதிகமா பார்ப்பாங்க. ஓகே, பட் எனக்கு என்ன ஒரு கேள்வினா, எதுக்கு 2 நம்பரை பார்க்கணும்? இஸ் தேர் எனி ஃபார்முலா, ஒன் ஃபார்முலா, ஓகே இந்த நம்பர் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த மாடல் ஒழுங்கா வருது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஃபார்முலா இருக்கான்னு பார்த்தா, எஸ் இட் இஸ் தேர். இட் இஸ் கால்ட் F1 ஸ்கோர். F1 ஸ்கோர்னு சொல்லுவாங்க. F1 ஸ்கோர்னுடைய ஃபார்முலா பாருங்க. இது வந்து ஒரு பீட்டா வேல்யூ. இந்த பீட்டா வேல்யூ என்னன்னா, இந்த பீட்டா வேல்யூ 3 தான் வைப்பாங்க. எய்தர் 1 வைப்பாங்க, இல்ல 0.5 வைப்பாங்க, இல்லைன்னா 2 வைப்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ரெசிஷன் இன்டு ரீகால் டிவைடட் பை திஸ் பீட்டா வேல்யூ இன்டு ப்ரெசிஷன் பிளஸ் ரீகால். ஓகே, ப்ரெசிஷன்ல வர வேல்யூவையும் ரீகால்ல வர வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி அது கூட எதை டிவைட் பண்ணுவாங்கன்னா, பீட்டா இன்டு ப்ரெசிஷன் பிளஸ் ரீகால். அகைன் இந்த F1 ஸ்கோரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் வந்து பாசிட்டிவ்னு வச்சு பண்ணுவாங்க. அப்புறம் அதே பர்ச்சேஸை நெகட்டிவ்னு வச்சும் பண்ணுவாங்க. F1 ஸ்கோர் 2 எடுப்பாங்க. எப்படி நம்ம வந்து ப்ரெசிஷன் ரீகால்க்குலாம் பார்த்தீங்கன்னா 2 போட்டிருப்போம். பர்ச்சேஸை வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு வச்சு ஒரு கால்குலேஷன் போடுவோம், அதே பர்ச்சேஸை நெகட்டிவ்னு வச்சு ஒரு கால்குலேஷன் போடுவோம்ல, அந்த மாதிரி F1 ஸ்கோருக்கும் அந்த பர்ச்சேஸ் ஏதாவது ஒரு கிளாஸை வந்து பர்ச்சேஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு போடுவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்முலால உதாரணத்துக்கு அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீமுக்கு வந்து ரீகால் தான் முக்கியம், ப்ரெசிஷன் முக்கியம் இல்லை அப்படின்னா இந்த பீட்டா வேல்யூ 2ன்னு மாத்திப்பாங்க. 2ன்னு மாத்தி இந்த ஃபார்முலால ஃபிட் பண்ணாங்கன்னா அது இட் வில் கிவ் மோர் வெயிட்டேஜ் டு ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸ் விச் இஸ் மெடிக்கல் டயக்னோசிஸ். கோவிட் வந்து இருக்கு ஆக்சுவலா ஒருத்தருக்கு, ஆனா மாடல் வந்து இல்லைன்னு சொல்லிடுச்சுன்னா அது பெரிய பிரச்சனை. ஸோ அதை வந்து ரொம்ப சீரியஸ் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு, ஒருவேளை ஒருத்தருக்கு கோவிடே இல்லை, இருந்தாலும் அவருக்கு கோவிட் இருக்கு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஓகேவா? ஏன்னா இருக்கிறவனை இல்லைன்னு சொல்லிட்டான்னா வெளில போய் மற்றவனை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவான். ஓகேவா? இல்லாதவனை இருக்குன்னு சொன்னா கூட அந்த பிரச்சனை ரொம்ப சின்ன பிரச்சனை தான். பட் இருக்குன்றவனை இல்லைன்னு சொன்னா வெளில போய் அவன் ஏகப்பட்ட பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவான். அந்த நேரத்துல இந்த பீட்டா வேல்யூ 2 அப்படின்னு வச்சு அந்த ஃபார்முலால ஃபிட் பண்ணுவாங்க, அந்த ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணுவாங்க. ஒருவேளை
ஃபால்ஸ் பாசிட்டிவ், இப்போ நான் ஃப்ராட் டிடெக்ஷன் சொன்னேன், அதுக்கப்புறம் இந்த இந்த கோர்ட் எல்லாம் சொன்னல, 1000 குற்றவாளி தப்பிச்சிடலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற இடத்துல என்ன ஆயிடும்னா 0.5ன்னு வச்சு இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா அந்த வேல்யூ வந்து ப்ரிசிஷனுக்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கும். இல்லை எனக்கு ப்ரிசிஷனுக்கும் ரீகாலுக்கும் எனக்கு பேலன்ஸ்டாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஸ்பேம் டிடெக்ஷன், ஒரு மெயில் வந்து ஸ்பேமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் பீட்டாவோட வேல்யூ வந்து 1ன்னு வச்சு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து இதுவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு மாடலை மெஷர் பண்ணுற மெட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நான் ஓவராலாக இன்னைக்கு கவர் பண்ணணும்னு நினச்சது. ஸோ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத சின்ன ஒரு சம்மரி மாதிரி சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்னா என்ன, கிளாசிஃபிகேஷனை வந்து ரெக்ரெஷன் மெத்தடை வச்சு சால்வ் பண்ண பார்க்குறோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பைனரி கிளாசிஃபிகேஷன், எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான். அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டேட்டா வந்து ஒரு வெப்சைட்ல ஒரு யூசர் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க பொருளை வாங்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மெஷர் பண்ண கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம். அதுதான் நம்ம ஒரு மாடலா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ அதுக்கு கிளாசிஃபிகேஷன் மாடல் விச் இஸ் 1னா பர்ச்சேஸ்ட், 0னா நாட் பர்ச்சேஸ்ட். ஸோ நம்ம ஒரு லைன் போட்டு ஃபிட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் லைன் போட்டு ஃபிட் பண்ணா நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும்? ஒன்று அவுட்லேயர்ஸ் பிரச்சனை வரும், அந்த லைன் ரொம்ப சாஞ்சிரும். இல்லாட்டி மாடல்ல இருந்து வர நம்பர் வந்து 0 and 1 தாண்டி 2, 3, 4ன்னு ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. அதனால லீனியர் ரெக்ரெஷனை வச்சுக்கிட்டு நம்மளால ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? அங்க வந்து சிக்மாய்டு ஃபங்க்ஷனுக்கு மூவ் ஆகும். சிக்மாய்டுங்கிறதுனால 0ல இருந்து 1க்குள்ள ஒரு நம்பரை பவுண்ட் பண்ணிடும். நீங்க எவ்வளவு பெரிய நம்பரை உள்ள கொடுத்தாலும் அது 0ல இருந்து 1க்குள்ள பவுண்ட் பண்ணிடும். அதுக்கிட்ட நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட mx+c ஒரு லைன் வரையறோம்ல, அந்த லைனை எடுத்துட்டு போய் அதுக்கிட்ட கொடுத்துடுறோம். ஸோ தட் அது வந்து 0 to 1 ஒரு நம்பரை கொடுக்குது. அங்க நம்ம ஒரு த்ரிஷோல்டு 0.5க்கு மேல வந்துச்சுன்னா அவன் பர்ச்சேஸ்டு, 0.5க்கு கீழே வந்துச்சுன்னா அவன் நாட் பர்ச்சேஸ்ட்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். அங்க இருந்து எரரை கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். நம்மளால வந்து லீனியர் ரெக்ரெஷன்ல யூஸ் பண்ண மீன் ஸ்கொயர் எரரை நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் ஸ்கொயர் எரரை வச்சு நம்ம ஒரு எரரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம்னா அது வந்து நான் கான்வெக்ஸ்ட் லைன்ஸ் இதுக்கு போயிடும், நான் கான்வெக்ஸ்ட் கர்வை உருவாக்கிடும், முக்கியமா அந்த கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ல. அதனால நம்ம கிராஸ் பைனரி என்ட்ரோபி, பைனரி கிராஸ் என்ட்ரோபி அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எரர் வருது, எரர் வந்து கம்மியாகுது. அண்ட் இருந்தாலும் அந்த மாடல் வந்து பயாஸ்டா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மெட்ரிக்ஸ் யூஸ் பண்றோம். அந்த மெட்ரிக்ஸ்ல முக்கியமா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஒன்று. அடுத்தது கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்ல நம்மளுக்கு வர அக்யூரசி வந்து நம்மளுக்கு சில நேரங்களில் தப்பான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துரும். அதனால ப்ரெசிஷன் அண்ட் ரீகாலுக்கு போயிடுறோம். ப்ரெசிஷன் அண்ட் ரீகாலை சேர்த்து ஒரே ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு எஃப்என் ஸ்கோர் தான் கரெக்டான ஸ்கோர் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டோட்டலாக பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் என்னால் எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைட் பண்ண முடிஞ்சதோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி இதை கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நம்ம அடுத்த செஷனில் அடுத்த கிளாஸில் நம்ம வேற ஒரு இதுக்கு அடுத்த ஸ்டெப் சிலது இருக்கு, நான் அதெல்லாமும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் டைம் இவ்வளோ ஆயிருக்கு, எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.